ஓகே. அவருக்கு கேட்கல. அகைன்ஸ் போட சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்ப கேக்குது பாருங்க. இப்ப கேக்குது பாருங்க. இப்போ கேக்குதா? சரி, ஓகே. நான் அப்டேட்ஸ் அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன். ஏன்னா இதுல இருந்து அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் ஓகே சொல்லுங்க. அப்டேட் சொல்லுங்க. ஓகே. தாய் கிழவி அதோட ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரிப்ட்ல இருந்து எப்படி ஸ்க்ரீன் கொஞ்சம் சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. லோகா 2 கல்யாணி பிரியதர்ஷன், டோனா தாமஸ், துல்கர் நடிக்கிறாங்க. ஸோ அந்த படம் வந்து செப்டம்பர் 2026 ஷூட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கார்த்தியும் கல்யாண் சங்கர், அதாவது மேட் ஸ்கொயர் டைரக்டர், அவங்க 2 பேரும் ப்ராஜெக்ட் பண்ண போறதாக நேற்றும் நம்ம பேசியிருந்தோம். அதுதான் ரிப்போர்ட்ஸாகவும் வந்துட்டு இருக்கு, பார்ப்போம். அப்புறம் சூர்யா ஜோதிகா 2 பேரும் வந்துட்டு சர்வமாயா படம் பார்த்துட்டு டீமுக்கு வந்து பொக்கே விஷஸ் அமைச்சிருந்தாங்க நோட் மாதிரி. அப்புறம் யூத் படத்துல இருந்து பறந்தனே பெண்ணே அந்த சாங் வந்து நாளைக்கு ஈவினிங் 5 PM வந்து ரிலீஸ் ஆகுது. அப்புறமேட்டு வந்து தண்ணில கண்டம் அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து அஜித் குமார் கூட மோகன்லால் நடிக்க போறதாக ஆதிக் படத்துல நடிக்க போறதா வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். வேற என்ன, ஆலி படத்துலேருந்து ஒரு துளி மலையாய் நிலிதே அப்படின்ற வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரத்குமார் படமும் ராதிகா படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது, பார்க்கலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். நீ வேறு எதுவும் பெருசாக அப்டேட்ஸ் அந்த மாதிரி தெரில. ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள். ஸ்பீக்கரில் இல்லாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு 2 படம் பார்த்தேன். ஒன்று 28 years later, போன் டெம்பிள். எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்ததை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் பிடிச்சது. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, லாஸ்ட் இயர் வந்தது. அப்புறம் வந்துட்டு ஒரு அரபிக் ஃபிலிம், த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படம் வந்துட்டு டாக்குமெண்ட் பிளஸ் மூவி. டாக்குமெண்ட்ரி என்னன்னா, அந்த படத்துல வந்து அந்த வாய்ஸ், ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் வரும், அது மட்டும் அப்படியே ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருக்காங்க, மற்றவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்துட்டு ஒரு படம் 1.5 மணி நேரம்னா அதுல 1 மணி நேரம் அழுதுகிட்டே பார்த்த படம் இந்த படம் தான். அப்படி இருந்துச்சு இந்த படம். உங்களை வந்துட்டு அந்த ஹார்ட்டை போட்டு அப்படி நசுக்கி எடுத்துரும், அந்த மாதிரி இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸும் ஒருத்தவங்க பின்னிட்டாங்க. எனக்கு ஒரு 4 பேர் தான் வருவாங்க, 4-5 பேர் தான் வருவாங்க படத்துல. எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நமக்கே வந்து அந்த கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே வரும் படம் பார்க்குறப்ப, எல்லா எமோஷன்ஸும் வரும். ஒரு ஹெவி ஹார்ட்டடாக இருந்துச்சு படம் பார்த்துட்டு. எனக்கு வந்துட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ யாராவது உங்களுக்கு படம் ஒரு மாதிரி எமோஷனல் ஃபிலிம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்க. அது ஃபிலிம்ன்றதை தாண்டி படம் பேரை இன்னொரு முறை உச்சரிச்சிருங்க. த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப், அரபிக் படம், சப்டைட்டில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்கும். எனக்கு வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பார்க்குறப்ப ஒரு மாதிரி. நீங்கள் பாருங்க, ஒரே இதுக்குள்ளே நடக்கிற ஃபிலிம் தான், பார்த்துட்டு சொல்லுங்க. அது படன்றதை தாண்டி அது வேற மாதிரி ஒரு இது, நீங்க பாருங்க. ஓகே இன்னைக்கு என்ன ரெகுலர் ஆட்கள் பல பேர்த்த காணோம். எல்லாரையுமே காணும். மேட்ச் பாக்குறாங்களா? சுகன் மட்டும்தான் இருக்கு அப்படி. அவரு லிசனர்ல ஒரு மேட்ச் நடக்குதா இன்னைக்கு? என்ன மேட்ச் நடக்குது? நெதர்லாந்து மேட்ச் எல்லாம் பாக்குற அளவுக்கு நம்ம பாட்டு அவ்வளவு ஃப்ரீயா இருக்காங்களா என்ன? பாகிஸ்தான் மேட்ச் போட்டப்ப கூட வந்து நம்ம ஆளு இங்க தானுங்க இருந்தேன். சரி, ரைட்டு, ஒன்னும் புரியல. சரி, ஒரு நியூஸ் ஒண்ணு என்னன்னா, அந்த 2-3 பேர் ட்வீட் போட்டு பார்த்தேன். லட்சுமி, அமுத பாரதி, அப்புறம் இன்னும் 2-3 பேஜஸ்லாம் தனுஷ் வந்து வேல்பாரியில் நடிக்க போறாருன்னு. எனக்கு ஷாக்கிங். எதே போற தனுஷ் நடிப்பாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு சிறப்பு ரோல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, ரைட், நம்ம ஆட்கள்கிட்ட கேட்போம்
நீங்க கதை கேட்டிருக்கீங்க, இவ்வளவு பேர் நம்ம கதை கேட்டிருக்கீங்க. தனுஷ் வந்து அந்த எந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமா இருப்பாரு? ஃபர்ஸ்ட் பரணிட்டு இருந்தே ஆரம்பிக்கிறேன். மத்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஸ்பீக்கர்ல இல்லாதவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தனுஷ் வந்து எந்த கதாபாத்திரத்துக்கு வேல்பாரி கதை நம்ம சொன்ன கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 100 பேராச்சும் கேட்டிருப்பீங்க. அந்த 100 பேராச்சும் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கதாபாத்திரத்துக்கு அவர் பொருத்தமா இருப்பார் இந்த வேல்பாரியில? பரணி உங்கள்கிட்ட தான். என்ன திடீர்னு ஏன் பக்கம் திரும்பிட்டீங்கன்ற மாதிரிதான் இருக்கு. ஆமா, ஸ்பீக்கர்ல இருக்கிறது கம்மி ஆளு. அதுலயும் வேல்பாரியை வந்து முழுக்க முழுக்க கேட்டது நீங்க தான். அதுல ரெக்கார்டிங்காகவும் பிளஸ் வந்து இப்ப வீடியோ ரெடி பண்றதுக்காகவும். அதுக்காக தான் நீங்க தானே கரைச்சி குடிச்சிருப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தானே கேட்க முடியும். சொல்லுங்க. எனக்கு டக்குன்னு கேட்டா எனக்கு ஞாபகம் வரல. பட் ஆனா நான் ஆல்ரெடி இருங்க நான் நீலன் கேரக்டர் ஆல்ரெடி ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால நான் எனக்கு திடீர்னு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப நமக்கு தோன்றப்ப எனக்கு அந்த மெயின் கேரக்டர்ஸ் தானே ஞாபகம். கபிலர், அதுக்கப்புறம் வேல்பாரி, நீலன், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். அதுல தனுஷ் மற்ற ஆக்டர்ஸ்னா கொஞ்சம் பல்கா யாராவது இருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம் யாரு அப்படின்ற மாதிரி. தனுஷ்னு வரப்ப அது ஒரு மாதிரி கேப்டன் மில்லர் தனுஷா எடுத்துக்கோங்க. என்ன ப்ரோ? கேப்டன் மில்லர் தனுஷ் எடுத்துக்கோங்க. இருங்க யோசிச்சு சொல்றேன். நம்ம சும்மா ஏனோ தானோன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக தான், வேற எதுவும் இல்லை. ஒரு வெயிட்டா இருக்க இப்பெல்லாம் நார்மலா இருப்பாரு. இப்ப வர படத்துலாம் விஜய் கடை கேப்டன் மில்லர்லாம் கொஞ்சம் பல்கா இருப்பார்ல, உடம்பு வெயிட்ட போட்டு. அந்த தனுஷ் எடுத்துக்கோங்கன்றேன். அப்படி பார்த்தாலுமே இதுல வர கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு வந்துட்டு இமேஜின் பண்றப்பெல்லாம் எல்லாமே எனக்கு வந்து அந்த பாகுபலி லெவல்ல தாங்க இருந்துச்சு. ஸோ அதனால அப்படி நான் யோசிக்கிறேங்க. எல்லா கேரக்டருமே அப்படியே பிடிக்க முடியாதுல்ல, அவ்வளவு பேர் இந்தியாலே கிடையாது. அந்த இதுலதான் அவ்வளவு பேர் இருக்காங்களே. அது கரெக்ட் தான் ப்ரோ, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் கொஞ்சம் நல்ல கேரக்டர் எனக்கு தெரிஞ்ச ஏதாவது நெகட்டிவ் ரோல் கொடுக்கலாம் தனுஷ்க்கு. ஏன்னா அவர் பெருசா பண்ணதில்லை. அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணா அவருக்கு புதுசா இருக்கும்ல. ஆள் பார்க்க நார்மலா இருந்து எதுவும் சூழ்ச்சி பண்ற மாதிரி எதுவும் கேரக்டர் இருக்கா? இருக்கு அதெல்லாம் இருக்கே. அந்த மாதிரி கூட தனுஷ் பண்ணலாம். தற்கூரி அனில் பார்னி நீ ஸ்மார்ட். ஏன் கமல் ப்ரோ நாங்கெல்லாம் சூழ்ச்சி தான் பண்ணோமா, நேர்மையாலாம் நடிக்க கூடாதா? ஐயோ இவங்க யார்ப்பா? மெய்யழகனா? யார் சொன்னது? நான் தான் ஏங்க இருங்க யோசிச்சு சொல்றேன். நீங்க எல்லாம் சொல்லுங்க, தனுஷுக்கு என்ன கேரக்டர்? எனக்கு நீலன் தான். சூப்பர் ப்ரோ. கமெண்டாவுமே போட்டிருந்தேன். இல்ல பிரகாஷ் ப்ரோ கேட்கும்போது நான் கமெண்டாவுமே அதான் போட்டிருந்தேன். பரணி ப்ரோ இல்ல அது என்ன தெரியல. சுகன் அதான் சொன்ன. அப்படி சுகனுக்கு அஜித் பல்தானுக்கு நானே 2-3 தடவை போட்டு இப்பதான் அவர் வந்திருக்காரு. மாவீரன் இப்ப கேட்ட மாதிரி இருந்துச்சு ரெக்வெஸ்ட். ஓகே பண்றக்காட்டி ஆளை காணா, ஐடியாவே காணா. எனக்கு அப்படிதான் ப்ரோ, தூக்கி வெளியே போட்டுறாங்கன்னு சொல்லி நான் குரோம்ல வந்திருக்கேங்க. அதனாலதான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இதாகல, தூக்கி போட்டுருச்சு. இப்பதான் மறுபடியும் கரெக்டா கேக்குது. எனக்கு இப்ப பேசிட்டு இருந்தேன், டக்குன்னு தூக்கி போட்டுருச்சு, மறுபடியும் வரேன். சரி ஓகே. என்னன்னு தெரியல, நேத்துல இருந்து இப்படிதான் இருக்குது. அந்த ஐடி பக், அதனால இதுல வந்து எல்லாருமே என்ன காரணம்? எல்லாத்தையுமே தூக்கி போடுறது. வேற ஒரு ஸ்பேஸ்ல இருந்தோம், அப்பெல்லாம் எதுவும் ஆகும். பிரகாஷ் ப்ரோ சினிட்டாக்கு வந்தாதான் இதாகுது. நேத்து சினிட்டாக்கு வரப்பதான் இப்படி ஆச்சு. இல்ல என்ன காரணம்? ஏதாவது புதுசா ஐடி வந்து மேல உள்ள வருதா, இல்ல என்ன காரணம்? அதான் என்னன்னு தெரியலையே. பரணி ப்ரோ ஒருவேளை கத்துக்கிட்டாரோ அந்த பக் பண்றத? ஏங்க புரியலங்க. நான் வந்துட்டு எல்லாரும் நம்ம ஸ்பீக்கர் வரணும், எல்லாரும் பேசணும், நம்ம ஸ்பேஸ் நல்லா போகணும்னு நினைக்கிறேன். நான் ஏங்க பக் பண்ணணும்? சும்மா இதான் இங்கதானே கத்துக்க முடியும் லைவா, அதனால இது பண்ணி பாக்குறீங்க. எப்படி பரணி ப்ரோ வாயை திறந்தாலே யாருமே இல்ல, கண்டென்ட்டே இல்ல, முடிச்சுக்கலாமா தான் வருது. சரி அப்படிலாம் இல்ல பல்தான். இப்போ சாரி, அப்படிலாம் இல்ல மாவீரன். எனக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப கேப் விட்டு ரொம்ப இதா போச்சுன்னா தான் நான் வந்துட்டு ஓகே முடிச்சுக்கலாமா அப்படின்னு. எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா போச்சுன்னா, நிறைய வாட்டி பாருங்க 10 மணி மேல ஆனாலுமே நல்லா போச்சுன்னா நான் கேட்க மாட்டேன். சீரியஸா சொல்றேன். ரொம்ப இதா போனாதான், இல்ல ஒர்க் இருக்கு அந்த மாதிரி இருக்குனாதான் நான் வந்துட்டு கேட்பேன்.
இப்பெல்லாம் இல்லையே. எனக்கெல்லாம் வந்துட்டு அடுத்த மார்ச், ஏப்ரல், மே 3 மாசமும் வெட்டி தான். நல்லா அடுத்த 3 மாசம் வந்துட்டு ஒரு வேலையும் இல்லை, ஜாலியா இருக்கலாம். அப்ப நான் வேலை தரேன், அந்த 3 மாசத்துல வேல்பாரி முடிச்சு கொடுத்துருங்க. மார்ச், ஏப்ரல், மே முடிச்சு கொடுத்துருங்க. நம்ம வேல்பாரி ரிலீஸ் ரிலீஸ் பிரகாஷ் ப்ரோ அவர் தலையெல்லாம் நின்னுட்டு தண்ணி கொடுப்பாரு தவிர இதை மட்டும் பண்ண மாட்டாரு. நான் பாதி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல, நான் மீதி தரேன்னா. சங்கர் வேல்பாரி எடுக்கிறதுக்குள்ள நான் உங்களுக்கு தரேன். டோன்ட் வரி. பாண்டிய மன்னன் அதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துச்சு. எதுக்கு அவர் அந்த வில்லர் ரோலுக்கு போய் அவர் போட்டார், நல்லா பரணி தூண்டி விட்டாரு போல இருக்கு. பரணி மூலமா ஆலோசிக்கிறார் போல. தனுஷ் வில்லனா பாக்குவாங்க. இல்ல அதான் பிரகாஷ் ப்ரோ, பரணி ப்ரோவோட பிளான் என்னன்னா வேல்பாரி கேரக்டர் அவர் எடுத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு இல்லைன்னா தனுஷ் இருக்குன்னு ஆசைப்படுறாரு போல. நேற்றுதான் செய்வனா வந்திருக்காரு, அதுக்கு வேற போட்டாரு. யாரு எஸ்கேவா? எஸ்கே வந்து வேல்பாரியாவும், அதாவது எஸ்கே வந்து ஹீரோவும், தனுஷ் வந்து வில்லனாவும் பண்ணணுமா, அதுதான் அவரோட ஆசை. அதான் புத்தி வராரு. வேல்பாரிக்கு ஒண்ணுமே இல்லைங்க படத்துல. ஐ மீன் அவர் தான் எல்லாமே லீடர் மாதிரிங்க. அவர் தான் வயசான ஒருத்தர் பண்ணாதாங்க நல்லா இருக்கும். வேல்பாரி எல்லாம் விடுங்க, கனா படத்துல 2 முடிக்கு வெள்ளை அடிச்சு வந்த மாதிரி வெள்ளை அடிச்சு வந்தா முடிஞ்சுச்சு. இதுல வருவார்ல சீமராஜா பிளாஷ்பேக்ல வருவார்ல, அது என்ன மன்னர், ஏதோ ஒரு மன்னர்னு வாங்களே அதுல. கடம்பவேல். பிரகாஷ் ப்ரோ ஏன் சாக்க வரீங்க? சாக்க வைக்கிறீங்க இல்லங்க. பிளாஷ்பேக்ல வருவாரு, அதுல எங்க வயசானவரா வருவாரு? எனக்கு அதுதான் ஆச்சரியம். கனால வருவார்ல லைட்டா வெள்ளைக்கு. ஆனா கொஞ்சம் மிடில் ஏஜ் பெர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பெருசா இல்லைனாலும் ஒரு மிடில் ஏஜ் பெர்சன். நீங்க எது அடிப்படையில வந்து சீமராஜா செலக்ஷன் பண்ணீங்கன்னு தெரியலையே. சீமராஜால இதாதான் வருவார், நார்மலா தான் வருவார். சரி, ரஜினி முருகன்ல ரஜினி கேரக்டரோட லுக்ல வருவார்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சேயோப்பா. தனுஷ் நடிகர் கன்ஃபார்மா ப்ரோ பிரகாஷ் ப்ரோ? இல்லைங்க, எனக்குலாம் நம்பிக்கையே இல்லை. இந்த 1% கூட வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் அந்த நியூஸ் வந்தனால சரி அது கேட்போமே, எந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமா இருக்கும்னு கேட்போமே அப்படின்னு சும்மானாச்சுக்கும் கேட்டேன். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ மோகன்லால் கன்ஃபார்மா ப்ரோ? அப்படிதான் ரிப்போர்ட்ஸ் வருது. டேட்ஸ் இருக்கான்னு தெரியல, அதுதான் இப்போ எனக்கு. அது ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தது. அது பஸ்ஸா இல்ல உண்மையிலே நடிக்கிறாரா மோகன்லால்? இப்ப எனக்கு தெரிஞ்சு தருண் மூர்த்தி படம் ஷூட்டிங் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வேற என்ன படம் பண்றாரு ஞாபகம் இல்லை இப்போதைக்கு. இன்னொரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்களே, L366 ஒரு ஹைவே போஸ்ட் ஒன்று விட்டு. ஆமா, அந்த யுக்ரைன் வார் அந்த இது ப்ராஜெக்ட். அங்கிருந்து இந்தியன் பீப்புள்ஸை மட்டும் ஏர்பிளைன்ல கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படம். அதுவுமே அடுத்து. ஆமா, அந்த படம் தான் அடுத்து. ஏன் பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பல்தான். நான் உங்களை சொல்லுங்க. இல்ல, நம்ம ஆளு வந்து ஏகேனாலும் தனிவன்மம் கொட்டுவாரு, மோகன்லாலும் தனிவன்மம் கொட்டுவாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க. வரட்டும். ஆனா வந்து மோகன்லால் நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்த ரூமரு. உண்மை செய்தி, ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்த செய்தி தான். அப்ப ராகுல் தயாரிக்கலன்னா, படம் சீக்கிரம் ஆரம்பிக்கலன்னா அவர் விளைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி செய்தி வந்துச்சு. நம்மளும் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா அதுவும் உண்மைதான், அவர் விலகிற மாதிரி இருந்துச்சு தான். இப்ப திரும்ப அந்த இப்போ போற ஷெட்யூல் பிரகாரம், அதாவது இப்போ பிளான் பண்ணிருக்க ஷெட்யூல் பிரகாரம் அவருக்கு அது ஓகேங்கிற மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஆனா இப்போ அவர் ஓகே சொல்லியிருக்கிறாராம். அதே மாதிரி முன்னாடி வந்த ரூமர் படி அந்த 2 ஹீரோயின் சொன்னாங்களா, அந்த 2 ஹீரோயின்ல ஒரு ஹீரோயின் டிவியில தான் போல இருக்கு. அது என்ன ரோல் எப்படிங்கிறதுலாம் தெரியல, ஜோடியாகிறது தான் நமக்கு தெரியல. ஆனா படத்துல அவங்க ஸ்டீலியா நடிக்கிறாங்க. இன்னொரு ஹீரோயின் அவங்க தான் பெரும்பாலும் ஜோடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹீரோயினுக்கான தேடல் நடந்துட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு நம்ம அப்பயே சொன்னோம், ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ நடிக்கிறாருன்னு. அந்த ஹீரோக்கான தேடலும் இப்ப ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. மோகன்லால் இல்லாம கன்னடா ஹீரோ தெரியல, எந்த லாங்குவேஜ் ஹீரோன்னு சத்தியமா தெரியல. பட் தமிழ்ல தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி தமிழ்ல ஒரு யங் ஹீரோ தேடிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்ப மாட்டிச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்ப ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அது வந்து அதுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தம் ஏகே, மோகன்லால், அனிருத், டிவிலா இவங்க 4 பேர் கன்ஃபார்ம். இன்னும் ஒரு ஹீரோட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அறிவிப்பு இந்த வீக்கெண்ட் வரலாம், மேபி வரலாம், தெரியல. வந்துரும் போடலாம். யார் கவினா தெரியல.
தெரியல. அப்போ ப்ரோ ஒரு ஹீரோ இந்த சொல்லிட்டு வாரம் இருந்தாங்க. போன வரலனாலும் வாட்டி இந்த குட் பேட் மாசம் லீக் கண்டிப்பா ரூமர் வந்துச்சுல, நஸ்லின் நடிக்கிறாருன்னு, அவரை கூட சொல்லலாம். நஸ்லின் ரூமர் கிடையாது, நஸ்லின் உண்மையாலுமே புக் ஆயிருந்தாரு. அந்த பையன் ரோல்ல அவர் தான் புக் ஆயிருந்தாரு. கரெக்டா படம் கொஞ்சம் டிலே ஆரம்பிச்சனால, கால்ஷீட் இஷ்யூனால, அதே மாதிரி அந்த சமயத்துல இவர் இங்க ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று வந்துச்சுல, ஆலப்புழா ஜிம்கானோ ஏதோ ஒரு படம் இங்க புக் ஆனாரு. என்ன படம்? ஏதோ ஒரு ஆக்ஷன் கரெக்ட் படம் தான், ஒன்று கரெக்ட் புக் தான். ஆனார். ஆலப்புழா ஜிம்கானா. அந்த படம் புக் ஆனாரு. அந்த அந்த ஷெட்யூலும் இந்த ஷெட்யூலும் கரெக்டா கால்ஷீட் கிளாஸ் ஆயிடுச்சு. அதுக்காக திடீர்னு சடனா புக் ஆனவர் தான் அந்த தலார் படத்துல நடிச்ச கார்த்திகேயவா, அந்த பையன். அந்த பையன் அதுக்கு சின்ன வயசு பையனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு, அப்புறம் மிடில் ஏஜ்ல வந்து இந்த பையன் வர மாதிரி தான் கணக்கு. இந்த கரெக்டா வளர்ந்து இந்த பையன் வர மாதிரி தான் கணக்கு. நஸ்லின் ஏஜ்டு பையனா வர மாதிரி தான் ஐடியா பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு 17 18 அப்படிங்கிற மாதிரி கரெக்டா மேஜர் எதிரோல் அப்படியே செட் அதான் செட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பிளான் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு எல்லாமே விசால இருந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. கால்ஷீட் இஷ்யூ கிளாஸ் ஆயிடுச்சு கரெக்டா படம் தள்ளி போனனால. அதனால கடைசி ஆப்ஷனா திடீர்னு உள்ள வந்தவர் தான் இந்த சலார் கார்த்திகேயா. ஸ்ரீலீலாவும் ஜிபியில ரூமர் வந்துச்சு ப்ரோ முதல்ல, அதுவும் உண்மையா? ஜிபிக்கு ஸ்ரீலீலா முதல்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அப்ப நஸ்லின் ஜோடியா வேணா அவங்க இப்ப பிரியா பிரகாஷ் வாரியரா, ஆமா. அவங்களுக்கு பதிலா வேணா அந்த இடத்துல ஸ்ரீலீலா கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம், பேசியிருக்கலாம். பட் தெரியல. ஆனா அந்த பையன் நஸ்லின் கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் தான் அதுல உண்மை. ஏன்னா அவரே சொல்லியிருந்தாரு, அவர் மலையாளத்துல அவருடைய மேனேஜர் சொல்லும் போது அவர் இந்த அஜித் சார் படம் கமிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் அந்த சமயத்துல. அது போயிருச்சு. இப்ப இந்த படத்துல வந்து இன்னொரு ஹீரோ அந்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஃபைனல் ஆச்சுன்னா நமக்கு ஏதாவது பேர் தெரிஞ்ச சொல்லலாம். இது வரைக்கும் பேர் தெரியல. ஆனா கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அந்த அறிவித்து அந்த பிஜிஎம் ஒர்க்கும் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. அந்த வீடியோலாம் அந்த வீடியோக்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா வீடியோட வந்தாலே நல்லா இருக்கும். ஜஸ்ட் டைட்டிலோட வராம அந்த அறிவிப்பு அப்படி இருந்தாதான் இந்த பாசிட்டிவ் வைப்பு தொத்திக்கும். வரட்டும், அப்படி வரட்டும். 22 கன்ஃபார்மா? நம்ம எதுவுமே நம்ம கன்ஃபார்ம், எல்லாமே வாய்ப்புகள் இருக்கு, தகவல் அடிப்படையில தான். 22 வரலாம், அவ்வளவுதான். வியாழக்கிழமைக்கு மேல தெரியணும். நாளைக்கு இருந்து வியாழக்கிழமை, நாளைக்கு மேல தெரியும், பாத்துக்கலாம். முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வருமா ப்ரோ? இல்ல வந்தாலும் அன்னைக்கு தாங்க அப்டேட் வரும். இதை முன்கூட்டியெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது இவர் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையே இல்லை. இது என்ன ப்ரோ ஆச்சு? சிம்பு அது அரசன் எல்லாம் சொல்றாங்க. ஏங்க நேற்று ஒருத்தர் யூடியூப் கமெண்ட் போட்டிருந்தாரு, டெய்லியுமே சிம்பு அப்டேட் அரசன் அப்டேட் பேசுங்களேன், ஜாலியா இருக்கு அப்படின்னு போட்டுருக்கேன். ஏன் அநியாயம் பண்றீங்க? நம்ம அந்த மீம் டெம்ப்ளேட்டை சொல்றது, அந்த அந்த இதை இது பண்றது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஎம் அனுப்புனாரு. டெய்லியுமே இப்ப அந்த அரசன் அப்டேட் பேசுங்களேன் அப்படின்னா நீங்களும் வந்தோடனே அதை கேட்கறீங்க. அது வேணாம், இன்னும் ஸ்கிப் பண்ணுவோம். அரசன் தலைக்காச்சும் ரேசிங் சொல்லி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அவருக்கு ஒண்ணுமே இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. விடுங்க, அது வேணாம். அரசன் சிலம்பரசன் இந்த வாரம் தான் டாபிக்கே இல்லையா? ஏன்னா இந்த வாரம் படம் இல்லை, ஒன்லி சிலம்பரசன் டாபிக் வச்சு டெய்லி ஓட்ட முடியாது. அதுக்காக பிரகாஷ் ப்ரோ, நான் இப்ப சொன்னேன்ல அந்த அரபிக் படம் நீங்க பார்க்கணும் ப்ரோ. அது வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜபா. அதேதான். நீங்க பாத்துட்டீங்களா மாவீரன்? மாவீரன் பாத்துட்டீங்க? சொல்லுங்க. இப்பதான் எனக்கு ரெக்கமெண்டேஷன்ல வந்துச்சு, நாளைக்கு பார்க்க போறேன். யாரு ரெக்கமெண்டேஷன்ல வந்துச்சு? யூஎஸ் நண்பர் ஒருத்தர். அத பத்தி தாங்க நானும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் எல்லாத்துட்டையும். இப்போ ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல நீங்க வரதுக்கு முன்னாடி. அரபிக்ல தான் இருக்கா ப்ரோ? அவார்டு படமான்னு கேக்குறாரு. அரபிக்ல தான் இருக்கா, இங்கிலீஷ் டப்பிங்ல இருக்கான்னு கேட்டேன். இல்ல அரபிக்ல தான் இருக்கு. அவார்டு படமான்னு ஏங்க இது படம்ன்றதை தாண்டி அது ஒரு விஷயங்க. நீங்க பாருங்க படத்தை. அப்புறம் மறந்துட்டேன், அந்த நாகபந்தம் டீசரு நேற்று பார்த்தேன். முந்தானத்து ரிலீஸ் ஆயிருந்துச்சா, நேற்று பார்த்தேன். சூப்பரா இருக்குங்க. சின்ன பட்ஜெட்ல அது நல்ல குவாலிட்டியா இருக்கு. சில பல விஷயங்கள் விட்டுருவோம், ஆனாலும் பாத்தீங்கன்னா நல்லா டீசரா நல்லா இருக்கு. பிஜிஎம் 4-5 பிஜிஎம் நம்ம தமிழ் படத்துல சுருட்டிட்டாங்க. பயங்கரமா பிஜிஎம் கொடுத்து அப்படியே உருவிட்டாங்க. அங்கங்க சொருவிட்டாங்க. நல்லா இருக்கு. ஆனா டீசர் வந்து விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு
கண்டிப்பா பார்க்கலாம், தியேட்டர்ல பார்க்கலாங்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா இந்த அது என்ன படம், ஒரு அனிமேஷன் படம் வந்துச்சுல நம்ம ரீசெண்டா, நரசிம்மாவா அது என்னது, மகாவதார் நரசிம்மா. அதுவே பாத்தீங்கன்னா நல்லா டீசர் ட்ரைலர் வந்து திடீர்னு அனிமேஷன்ல இருந்தாலும் நல்ல ஒரு வைப் கொடுத்துச்சு. நல்லா ஆஹா பார்க்கலாம், தியேட்டர்ல பார்க்கலாங்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாசிட்டிவ் ரிவ்யூ வரவும் போயாச்சு. அதே மாதிரி இந்த படமும் பாசிட்டிவ் ரிவ்யூ வரும் நம்பிக்கை இருக்கு. நல்லா இருக்கு. ஏன்னா அந்த ஒரே அந்த விஷுவல்ஸ், அந்த பாம்புகளை வச்சு பண்றது என்னமோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எப்படி கண்டிப்பா ஒரு சில இந்த பிரச்சாரங்கள்லாம் இருக்கும், பிரச்சாரங்கள்லாம் தாண்டி படமா என்டர்டைன்மெண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. இல்ல படத்துல பிரச்சாரமா இருந்தாரா பரவாயில்ல, பிரச்சாரமே படமா இருக்க கூடாது. இல்ல அதுதான் நம்ம ஏதாவது ஒன்று ரெண்டு தூவி விட்டு போனா ஏன்னா பரவாயில்ல, தண்ணி பாக்கெட்டு வாட்டர் பாக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா பரவாயில்ல. நீங்க மொத்தமா கடலாவே தெளிச்சிடக்கூடாதுல்ல. ராஸ் ப்ரோ நீங்க ரீ ரிலீஸ் எதுக்குன்னா போறீங்களா ப்ரோ? கில்லி இல்லைன்னா திரும்பி எதுனா ரீ ரிலீஸ் போறீங்களா? இந்த வாரம் எந்த படமே போல. இந்த வாரம் நான் வந்து சேலம் போறேன், அதனால எந்த படத்துக்கும் போல. 20th இந்த வாரம், அதாவது இந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ரிவ்யூவர் சம்பவமும் படத்துக்கு போகாது. எல்லாருமே நாங்க வந்து சேலத்துல இருப்போம். எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. ஆமா, சூரிய வம்சம் மாதிரி. வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு, எங்க போனீங்க? குடும்ப வாழ்க்கையை ரொம்ப சிலாகித்து கொண்டாடி கொண்டிருக்கிறீங்களா? ஆமா மண்ணா, ஆமா மண்ணா. இன்று இந்தியா மேட்ச் நேத்து நீங்க வந்திருக்கணும். முழுமையாக கேட்டேன் அண்ணா. செய்யோனை வைத்து செய்து எல்லாருமே உங்களை மிஸ் பண்ணாங்க. அப்படியா? நேற்று வந்து சுகுமார் அண்ணா பேசியதும் கேட்டேன், நீங்கள் பேசியதும் கேட்டேன். மனம் தளர்ந்து விட்டேன் அண்ணா. விட்டு விடுங்கள் என்னை. ஏங்க ஏதோ ஹாட் ஸ்டார் வெப் சீரிஸ்ல எல்லாம் நடிச்சிருக்கீங்க ஐயா? விஜய்ங்க ஐயா. ஐயோ, பல பேர் நடிச்சிருக்காங்க. ஏதோ சொல்லவே இல்லைன்றாங்க. நீங்க நினைச்சிட்டேங்க டக்குன்னு, இன்னும் விஷால் ப்ரோ நடிச்சிருக்காருன்னு. கங்க்ராட்ஸ் விஷால் ப்ரோ. என்ன சொல்லிட்டா நீங்களுமா? சீரியஸா? இல்ல பாருங்க, ஒருத்தர் வந்து வேலையும் செஞ்சுட்டு நடிகவும் செஞ்சிருக்காரு. ஏங்க 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 நான் அப்புறம் யோசிச்சேன், தாடி எல்லாம் ஷேப் பண்ணி, மீசி எல்லாம் ஷேப் பண்ணி அம்சமா இருக்காரு எப்படின்னு யோசிச்சேன். அம்சமா இருக்காருங்களா? நல்ல வேலை கும்முன்னு இருக்காருன்னு சொல்லாம போனாரு. ஏன் பிரகாஷ் பரணி ப்ரோ இல்ல, அவரே 2 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் வரல, ஒரு வேலை நடிக்க போட்டீங்க. ஆனா இல்ல ப்ரோ, தலைவர் சக்கரவர்த்தி அப்டேட் என்ன சொல்லுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஷூட்டிங் போலங்கிறதா அப்டேட். விஷால் ப்ரோ ஏதோ சொல்ல வர்றாரு, ஏதோ ஒரு கருத்து சொல்ல வர்றாரு. சொல்லிருக்கேன், நீங்க சொல்லி கொடுத்தா சொல்லிடுவாங்க. இல்ல, நான் அந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அதோட இன்டர்வல் பிளாக் கேள்விப்பட்டேன் பாருங்க. ஐயோ, படம் பாத்தீங்களா? இன்டர்வல் பிளாக் ஓடுங்க, படம் பாத்தீங்களா? எல்லாரும் சொல்றீங்க கேள்விப்பட்டேன், படத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது எப்படிங்க அதை போய் உட்காந்து பாத்துக்கிறது? ஓடிடில கன்ஃபார்ம் பாத்துறோம். எனக்கு தெரியும். ஷோ செட் ஆகல பாருங்க. ஷோ செட் ஆகலையா? சரி, ஓகே. மாவீரன் கை தூக்கி ஷோ கம்மியா கொடுத்துருக்காங்களாம், அதனால செட் ஆகலையா ஷோ டைம். விஷால் ப்ரோ நேத்து வந்து கிளிம்ஸ் எப்படி இருந்துச்சு எஸ்கே? இது தலைவா புரியல. சேயோன் பட ப்ரோமோ எப்படி இருந்தது? நான் ரொம்ப என்ஜாய் பண்ண தலைவா. இன்னொன்னு, அந்த இது ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன், யார் லிரிக்ஸ்னே தெரியல. ரியாக்ஷன் போட்டேன் தலைவா, ரியாக்ஷனும் போட்டுட்டேன், அதை பத்தி பேசவும் செஞ்சுட்டேன். ஆதி ப்ரோ ஆமா, அந்த இவர்லாம் இந்த பாட்டு, இந்த மாடல ஒரு பாட்டு வந்துச்சு, சூப்பர் பாட்டு. அந்த பாட்டு எழுதினவராமே, என்ன பாட்டு, கண்ணு மொழி காக்கா, அந்த பாட்டு அதெல்லாம் எழுதினவரும். லிரிக்ஸ் சூப்பரா இருந்துச்சு, சனா மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த டேரக்டரோட சாய்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு வேணாம், அதான் அதை காட்டாம ஃபைனலா ரிவீல் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம். சாமி ஆடுறவனே RKFI, சாமி ஆடுறவனே வந்தானே கமல் ஹாசன் டைட்டில், அப்புறம் அட்ரானோடனே சனாவோட டைட்டில் கார்டு, பட்டாளத்துக்கு போராட்டத்துக்கு போயிட்டு இருந்தானே இங்கே கூப்பிட்டீங்கன்றது, இந்த ஓஜி இஸ் பேக் மட்டும் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஆனா இந்த மீட்டருக்கு ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
தெரியல, இங்கதான் ஷூட் போறாங்க. அந்த ஓஜி இஸ் பேக் எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. அப்படியா? ஃப்ரீயோட இன்னைக்கு ஆனா எனக்குமே அதான் ஃபீல் ஆச்சு. இல்ல ஆனா இந்த கதை காலத்துக்கு அது ஓகே தான். ஆனா அந்த பாட்டி சொல்றதுதான் ரொம்ப ஆடா இருந்துச்சு. ஒருவேளை இந்த பாலசரவணன் அந்த மாதிரி ஒரு யாராச்சும் சின்ன பையனை சொல்ல விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குன்றீங்களா? இல்ல பாலசரவணன் ஒரு எலிவேஷன் கொடுத்தாருல, அவரு சொல்லியிருந்தா கூட ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும்னு தான் தோணுச்சு. அது மட்டும் ஓகே. ஆனா மீட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு மதுரையில தான் எடுக்க போறாங்களாம் படத்தை. ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா போய் மீட் பண்ணலாமான்னு பாப்போம். போயிட்டு வாங்க போய் பார்த்துட்டு வாங்க. விஷால் ப்ரோ, அரசனோட செகண்ட் ஸ்கெடியூல் மதுரையில் ஆரம்பிக்குதுன்னு தகவல் வருது, போய் பார்த்துட்டு வரலாம். மார்ச் மாசம் சொன்னாங்க. மார்ச் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கன்ஃபார்ம் தான். சரி ஓகே. அப்ப ரெண்டுமே நடந்துச்சுன்னா ரெண்டுமே போய் பார்த்துட்டு வாங்க. இல்ல தலைவனை வந்துட்டு தனியா தான் போய் பார்க்கணும், ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் போய் பார்க்க கூடாது. ஏன் இல்ல தலைவா, அவருக்கு நம்மளுக்கு தெரியணும். அப்ப அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல போய் பார்க்கணும். அவரை விஷால் வாங்க அப்படின்ட்டு அவர் கூப்பிடுற நிலைமைக்கு போயிட்டு அப்புறம் போய் பார்க்கணும். ஸ்டார் போய் தனியா பார்த்தாரு, அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வாங்க. பாத்திரமில்லான ஷூட்டிங் தாங்க போனாரு. சரி விஷால், வரதுக்கு முன்னாடி ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க வந்ததுனால இதை சொல்றேன். நீங்க இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க இதுல வீடியோ போடுவீங்களே, அந்த மாதிரி போடுங்க. என்ன படம்? த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப். புரியல பேரு? நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். ஓகே, என்ன லாங்குவேஜ் ஏதாவது சொல்ல முடியுமா அதை பத்தி? அரபிக். சூப்பர். டிஎம் படம் பேரை மட்டும் டிஎம் பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். ஓகே டன். விஷால் ப்ரோ. ஐயா சொல்லுங்க. யாருங்க? சுரேந்தர் ப்ரோ வாய்ஸ் மாதிரி இருக்கு. இல்ல ஸ்பீடு. தலைவா வணக்கம். தலைவா சொல்லுங்க தலைவா. ப்ரோ இந்த இது அரசன் இருக்குல்ல, அது வந்து வட சென்னையோட கனெக்ட் தான், பட் ஃபுல்லாமே சவுத் சைடுல எடுக்கிறாங்களே, அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா ப்ரோ? இல்ல அடுத்த ஷெட்யூல்லாம் சென்னை சைடு எடுப்பாங்களா? தலைவா தெரியும் தலைவா, அங்க எடுத்துட்டு இங்க வருவாங்க தலைவா. முதல்ல போறாங்க. கடைசி ஒரு கேள்வி கேட்டீங்க, எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கல்ல. நான் என்ன நம்புறேன் ப்ரோ, அது கண்டிப்பா நடக்கும். இந்த ஹீரோ விளையாட்டு படத்துல நம்ம குடும்பத்தை நல்ல குடும்பம் இல்ல, நம்ம குடும்பத்தை நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு போறாருமா. நல்ல குடும்பம் மௌலி சொல்றாரு, ஏமா அப்படி பார்க்க கூடாதுமா, அந்த மாடுலேஷன் மாத்தி பாரு, நல்ல குடும்பம் பார்க்கணும், நல்ல குடும்பம் அது பார்க்கணும். அது மாதிரி சென்னையில எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்களா, எடுப்பாங்களா அப்படின்னு மாடுலேஷன் மாத்தி கேட்டீங்கன்னா. இல்ல ப்ரோ, நான் எதுக்கு கேட்டேன்னா, இன்னைக்கு வந்து செங்கல்பட்டு சைட்ல அவரு இந்த மல்லை எதனாவது மயிலை சிவாவா, அவர் ஆட்டோ இதெல்லாம் பார்த்தேன் ப்ரோ அவரு, அதனால கேட்டேன். இது ஞாபகம் வந்துச்சு. நீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்களா? ஒரு ஆட்டோல அவரோட ஒரு ஜிகிர் தண்டால சேதுவை தேடி கார்த்திக் போற மாதிரி மல்லை சத்யாவை தேடி ஸ்பீடு தேடி இருக்காரு, மயிலை சத்யாவை தேடி ஸ்பீடு இருக்கிறாரு. மயிலை சிவாவா, சரி ரைட், ஏதோ ஒண்ணு நமக்கு என்ன இருக்கு. அந்த மல்லை சத்யானா மதிமுக ஒருத்தர் இருப்பாரு, டக்கு மல்லை சத்யான்னு போயிருச்சு பேரு. என்னன்னா எல்லைக்கு சென்சார் எல்லாம் முடிஞ்சிருச்சா, கேள்விப்பட்டீங்களா? இல்ல எதுவுமே நடக்கல, அந்த படமும் வேலை நடக்கல. கண்டிப்பா அதுவும் மார்ச் 19 சொல்லிருக்காங்க, ஆனா வரவே வராது. கவலைப்படாதீங்க. கவலைப்படு ப்ரோ, மனசுக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்கும் சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த படம்ல எப்ப வரும்னு சொல்ல முடியாது. எல்லா படத்துக்கும் கவலைப்படாங்க, வந்துடும் அப்படின்னு. இந்த படத்துக்கு ஐயா வராது, வந்தா ஆச்சரியம் தான். அந்த கமெண்ட் நான் படிச்சிருக்கேன். பிரகாஷ் ப்ரோ, சர்தார் 2ல ஏதாவது அப்டேட் இருக்கா? ஒரு அப்டேட் இல்ல, ஆனா நேத்து யாரோ ஒருத்தர் கொலைச்சு விட்டு போயிட்டாங்க இருக்கு. மிஸ்டர் எக்ஸ் படமும் சர்தார் 2 படமும் ஒரே கதை, ஒரே ட்விஸ்ட், ஒரே கிளைமேக்ஸ்ல. எனக்கு திருப்பி அது எப்படி நடக்கும், வாய்ப்பு இருக்கா? ஒரே தயாரிப்பு. லோகேஷ் கனகராஜ் என்ன பண்றாரு ப்ரோ? லோகேஷ் கனகராஜ் அடுத்த அப்டேட் ப்ரோ. லோகேஷ் கனகராஜ் டிசி படம் நடிச்சிட்டு இருக்காரு, அல்லு அர்ஜுன் படம் எடுக்க போறாரு. இதுக்கு மேல என்ன அப்டேட் வேணும்? அவரோட பாட்டு வந்து இந்த AA23ல வர அந்த தீம் மியூசிக் பயங்கரமான ஹிட். 1 மில்லியன் ரீல்ஸ் மட்டுமே டீசருக்காக 1 மில்லியன் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்கன்னு சொல்லி பயங்கரமான இருக்கு. பெரும்பாலும் போட்டவங்க அந்த புதுசா அது டெம்ப்ளேட் ஒண்ணு கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்த வந்து அது போட்டு ரீல்ஸ்ல பயங்கர ட்ரெண்டிங். அதுக்காக அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து அதுக்கு ஒரு அப்டேட் போட்டு விட்டுட்டாங்க. வித்தியாசமா இருந்தாரு பாத்தீங்களா அல்லு அர்ஜுன்?
முடிக்கை வந்து செம்பட கலர் அடிச்சிருந்தாரு, அதான் வித்தியாசம். வேற என்ன அடிச்சாரு? இல்ல எனக்கு இல்ல தெரியல, bro, எனக்கு அவரை இல்ல இந்த முன்னாடி ஒரு 5 வருஷமா ரெண்டா புஷ்பா லுக்லயே அவரை பார்த்துட்டு திடீர்னு இப்படி பார்க்க என்னடா ஆள் ஒரு மாதிரி வித்தியாசம். பரவாயில்ல, சேவிங் பண்ணா யாசை தெரியாதுன்னு சொல்லாம போனீங்களே. அவர் பரணி புஷ்பாக்கு ப்ரோக்கு முன்னாடி ரொம்ப பிடிச்ச இப்படித்தானே ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துச்சு. ஷார்ட் ஹேர் வச்சுட்டு. என்ன ட்ரெய்லர் மாவீரன்? சாரி, கேரளா ஸ்டோரி 2. ஏங்க அதை பத்தி பேசக்கூடாதுன்னு தாங்க நான் அதை அப்டேட்ல கூட சேர்க்காம இருக்கேன். காலையிலேயே நிக்கிலா திரௌபதியவே நீங்க பாத்துட்டு வந்துட்டீங்க, எப்படி எதுக்கும் போயிருவீங்க. இல்ல ஒரே நிமிஷம். நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு கேரளால இருந்த டைம்ல நிறைய பேன் ஆயிடுச்சு, இதாச்சு. எனக்கு பாக்குற இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓடிடில வந்தப்ப சரி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாப்போமேன்னு பார்த்ததுதான். ஓகேவா? நான் வந்துட்டு நேத்து வந்து ட்ரெய்லர் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு சீன் ஒண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாங்க, நான் வந்துட்டு இத சாப்பிட்றதுக்கு பதிலா வந்துட்டு நான் பசியோட இருந்து பட்னியா சாவேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்துட்டு எல்லாரும் பிடிச்சி அந்த பிள்ளைக்கு வந்துட்டு பீஃபை ஊட்டி விடுவாங்க. அது வந்துட்டு நேத்து அந்த ட்ரெய்லர் வந்ததுல இருந்து மீம்ஸா நிறைய வந்துகிட்டு இருக்கு. நான் நேத்தே வந்து அந்த நிக்கிலா விமல் ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு, அவங்க அந்த இது பத்தி பேசுறது, அந்த வீடியோ போட்டுவிட்டு அதுவுமே நல்ல ரீச் ஆச்சு. சந்தோஷம். அது கீழே சில பேர் வந்து அட்டாக்கும் பண்ணாங்க. ப்ரோ அதுல தமிழ்நாடு ஸ்டோரினா தான் போவாரு, கேரளா ஸ்டோரி அவங்க ஊர்ல அதெல்லாம் போக மாட்டேங்குது. அவங்க ஊர்ல இல்ல கமல் 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 ஒரு நிமிஷம். கமல் அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்துட்டு இதானதுனால போல எனக்கு வந்துட்டு அது அந்த ஐடியாலஜிக்கு நான் அப்போஸா இருக்கிறாள். ஓகேவா? என்ன ஐடியாலஜி? பரணி ப்ரோ, இல்ல கேரளா ஸ்டோரிக்கு பதிலா இது வந்து தமிழ்நாடு ஸ்டோரி, சென்னை ஸ்டோரினா உடனே போய் பார்த்துட்டு வந்து என்னங்க இவ்வளவு கேவலமா எடுக்கிறாங்கன்னு இருப்பாரு. இத பார்த்தா மட்டும் நான் நல்லா இருக்கு நான் சொல்ல போறேன். அஜித் பல்தான் நீங்க அப்போஸ் பண்றீங்கன்னா நீங்க ஷாம்கிட்ட பேசணும். ஷாம மேல கூப்பிடுங்கப்பா. ஷாம் வந்து நம்ம இல்ல பரணி ப்ரோ, நீங்க பாத்துட்டு வந்து படத்துக்கு 1 மார்க் கொடுத்து யாரும் போகாதீங்கன்னு போடலாம்ல. சரி நான் ட்ரை பண்றேன் மாவீரன். கண்டிப்பா பாருங்க. கிராஃப்டா எப்படி நேஷனல் அவார்ட்லாம் கொடுப்பாங்க. ப்ரோ இதுல வருத்தம் எனக்கு என்னன்னா, போன பார்ட்ல வெந்து தெரிஞ்சதுக்கு அடி ஹீரோயின் போச்சேன்னு போயிருச்சு. இதுல நம்ம பிரணீதா போச்சேன்னு எனக்கு அது ஒரு பக்கம். இல்ல ஒரு டவுட், பிரணீதா ஆல்ரெடியே உங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட ஐடியாலஜி எல்லாமே வந்து ட்வீட் போட்டிருக்கிறாங்க, ஏகப்பட்ட போட்டோஸ் போட்டிருக்கிறாங்க, பயங்கரமா பண்ணிருப்பாங்களே. அவங்கள்ட்ட நீங்க என்ன போச்சேன்னு வருத்தப்பட்டீங்க எனக்கு புரியலையே. இல்ல அவங்களெல்லாம் இந்த மாதிரி படத்துல நடிக்க விட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு. அவங்களுக்கு ஏத்த படம் இதுதாங்க, அவங்களோட ஐடியாலஜிக்கு அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்துக்கும் சேர்ந்த படம் இதுதாங்க. அவங்கெல்லாம் வழக்கமா இந்த மாதிரி ட்வீட் போடுவாங்களா இந்த படத்துல பேசுற அரசியல? அவங்க இதுக்கு மேல போடுவாங்க. அவங்க போட்டதெல்லாம் பாக்கலையா? சொன்னீதானா நீங்க மாஸ் படத்துல அவங்க தானே சொல்றீங்க? ஆமா நீங்க மாஸ் படத்துல அவங்க தானே சொல்றீங்க? ஆமா பாட்டு வேணா அந்த ஹீரோயின் தானே, பிரணிதா தானே சகுனி ஹீரோயின். அப்ப அவங்க வந்து ட்வீட்லாம் அப்படிதான் போடுவாங்க. அவங்க வந்து வீட்டுக்கார் காலை கழுவி அதுல அபிஷேகம் பண்ணாதான் அது நாள் நல்ல நாள்னு சொல்லிட்டு இந்த மாங்கல்ய விரதம், அந்த விரதம், இந்த விரதம், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த கலாச்சாரம் ஆபத்து, அந்த கலாச்சாரம் ஆபத்து, இந்த கலாச்சாரம் புனிதமானது, அந்த கலாச்சாரம் ஆபத்தானது, அப்படி ஏகப்பட்ட ட்வீட் போடுவாங்க. புடவை கட்டணும், மகா சிவராத்திரிக்கு வந்து விரதம் இருக்கணும், மாங்கல்ய விரதம் இருக்கணும், கௌரி விரதம் இருக்கணும், மகாலட்சுமி விரதம் இருக்கணும், அந்த விரதம் இருக்கணும், ஏகப்பட்ட அவங்க நார்மலாவே அவங்க ஒரு 4 வருஷமாவே அப்படிதானே ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 4-5 வருஷமாவே அவங்களுக்கு ஏற்ற ஐடியா, கொள்கை கேட்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி தானே படம் தானே கரெக்டா பண்ணிருக்காங்க. அப்ப கரெக்டான படமா செலக்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்கள செலக்ஷன் பண்ணிருக்காங்க. எந்த தெரிஞ்சதுக்காடி ஹீரோயின் அவங்க எனக்கு நான் மொதல் படம் கேரளா ஸ்டோரிஸ் நான் பார்க்கல. அந்த படத்துல அவங்க நடிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த படத்துல இவங்க நடிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்னனாலதான் சொல்றேன். எனக்கு அந்த ட்ரெய்லரு சில விஷயங்களை வந்து சில படங்கள் சில விஷயங்களை அப்படி டோட்டலாவே ஸ்கிப் பண்ணிடுவேன். நீங்க பிரணிதான்னு சொன்னாலும் எந்த பிரணிதான் கேட்டுக்கோன்னு சகுனி பிரணிதாவான்னு கேட்டேன். அவங்க தான் இந்த இதான் அவங்களோட கொள்கை கோட்பாடுகள் இதுதான். இந்த படத்தை பத்தி சில விஷயங்கள் நமக்கு என்ன செட் ஆகாதா, ப்ரெஷர் ஏத்திப்பானே, நம்ம போய் பார்த்து பிரகாஷ் ப்ரோ எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க இது இந்த மாதிரி படம் தான்? டைம்லைன்ல வருது இல்ல, டைம்லைன்ல வருது, நீங்க பேசுறீங்கல்ல, இப்ப நிறைய வருது இல்ல. நான் அந்த கேரளா ஸ்டோரிஸ் ட்ரெய்லர் கூட பார்த்தது இல்லை.
எனக்கு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கேரளா ஸ்டோரிஸ்னு ஒரு படம், இன்னொரு படம் ஒன்று சொல்லுவீங்கல்ல, ஐயோ காஷ்மீர் ஃபைல்ஸ். காஷ்மீர் ஃபைல்ஸ் கரெக்டா பிடிக்கிறாரு. காஷ்மீர் ஃபைல்ஸ் நானுமே பார்த்தது இல்ல பிரகாஷ். அதுவும் போன வாரம் தான் நானு விஷால் ப்ரோல வேற ஒரு ஸ்பேஸ்ல சண்டை போட்டிருந்தா அதை வச்சு. ஆமா அது எதுக்குங்க பாத்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பார்க்கவே வேணாங்க. இல்ல அதெல்லாம் பார்க்கவே இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டேன். அது ஆட்டோமேட்டிக், அதாவது போஸ்டர் தெரியுங்க, அதாவது என்னென்ன பண்ணல ஆக்சுவலி என்ன வருது என்ன எப்போதுங்கிறதா தெரியும். நம்ம அதெல்லாம் பார்க்கலாமா வேணாமா, நம்ம தானே ஸ்கிப் பண்ணணும். நான் இப்ப கேரளா ஸ்டோரிஸ்ல ட்ரைலர் பார்த்தது இல்ல, வெறும் போஸ்ட் மட்டும் பார்த்திருக்கேன். அந்த கேரளா ஸ்டோரிஸ்னு சொல்லி ஒரு போஸ்ட் பார்த்திருக்கேன். யாரும் எனக்கு இது இப்ப மெந்து தெரியுது யாரு ஹீரோன்னு சொன்னாலும் எனக்கு அவங்க ஞாபகம் இல்லை. ஏதோ தெலுங்கு ஹீரோன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஐயோ அவங்க ரொம்ப அந்த குர்தா பரதாவோ போட்டுட்டு நல்லா அழகாவும் இருப்பாங்க அவங்க. கயாடு லோஹரா அடைச்சி ஏங்க நீங்க வேற கயாடு லோஹரா அந்த படத்துல இருந்தாங்களா காஷ்மீர் கேரளா ஸ்டோரிஸ்ல? இல்லங்க, ஒரு அழகான ஹீரோயின் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆமா ஆமா ப்ரோ, அவங்க வந்து இந்த நம்ம வித்யுத் இருக்காருல, அவர் கமாண்டோன்னு ஹிந்தியில, அதுல எல்லாம் தொடர்ந்து ஹீரோயினா பண்ணுவாங்க. நடுவுல அவங்க தான் இருப்பாங்க, அந்த இந்த ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு என்னமோ அதை பூ பொட்டு அடிக்கிற போட்டு திருநீர் அதெல்லாம் சீட் பண்ற அதெல்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. போர்டு கேரம் போட்டு இல்ல சேர் கொஞ்சம் ஆட்டினே கேரம் போட்டு தலையில விழுந்துருக்கும், ஜஸ்ட் மிஸ் பக்கத்துல இருந்தது போர்டு விழுந்துருச்சு. ஓகே மாவீரன், நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன், எல்லாமே இந்த கான்ட்ரோவர்சி சம்பந்தமா எல்லா படத்தையுமே பாத்திருக்கேன். ஓகே மாவீரன், நான் இன்னொரு நேத்து அந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசியோட இன்ட்ரோ பிளாக் சொன்னீங்க, அவர் பார்க்கணும்னு ஆர்வப்பட்டுட்டாருங்க. நீங்க வேற இல்ல ஒரு விஷயத்த பேசுறோம் இப்ப ஸ்பேஸ்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, சும்மா மேலோட்டமா பேச முடியாது. இல்ல பெரும்பாலான விஷயங்கள் நான் அப்படிதான் நினைப்பேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் 4 பேர் பேசிட்டாங்கன்னா நம்ம அதுல பேசுறதுக்கு நமக்கு ஏதாவது பாயிண்ட் வேணும், அதனால அதுக்காக வச்சு அந்த படத்தெல்லாம் பார்க்கணும்னு நினைப்பேன். பட் இந்த படத்தை அதுக்காக கூட பார்க்க தோணல. யாரோ பேசுறாங்களா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு விட்டுறது, அவ்வளவுதான். அதுக்காக எனக்கு இந்த ப்ராபகண்டா மூவினாலே ஸ்கிப் பண்ணிடுறதுங்க பெருசா. அதுல ஏதாவது நல்ல அதாவது படமா நல்லா இருக்கு, 1-2 விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க, அது போயிட்டு போகுது, அது ஒன்றும் தப்பே கிடையாது, போயிட்டு போகுது விட்டுறேன். இப்ப துரந்தர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மேக்கிங் பயங்கரமான படமா ஒரு கமர்ஷியலா நல்லா இருந்துச்சா, அவங்க என்னமோ ஐடியா சொல்லிட்டு போய் என்னமோ பண்ணிட்டு படமா நமக்கு நல்லா இருக்கா அப்படின்னு போயிடலாம். முழுக்க பொய் பிரச்சாரம் மட்டும் சொல்றது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு அதாவது கண்மூடித்தனமான தாக்குதல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அது இந்த படத்துல இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால பண்ணுவோம், அவ்வளவுதான். அது நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம், நம்ம பார்த்து கண்டிப்பா நமக்கு அதாவது சில படங்களோ சில ஐடியாலஜியோ நமக்கு செட் ஆகாதுன்னா அதையே வாண்டடா போய் உட்காருவானே, வாண்டடா வாங்கி கட்டுவானே. அதனால அது போல சரி பென் அப்படின்னு ஒருத்தர் புதுசா ஸ்பீக்கர் வந்திருக்காரு. ஹரிபாஸ்கர்னு ஒருத்தர் 3-4 தடவை டிபி மாத்தி வந்துட்டாரு, ஸ்பீக்கர் கேஸும் கொடுத்தாச்சு, ஆனாலும் அவர் வந்து பேச மாட்டாரு. ஹரிபாஸ்கர் நீங்க பேசுங்க, பென் நீங்க பேசுங்க. பென் ஃபர்ஸ்ட் பேசிடுங்க. ப்ரோ இந்த அசோசனோட மூவி ஏதாவது அப்டேட் இருக்கா ப்ரோ? ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகி, லாஸ்டா தக்லைஃப்னு நினைக்கிறேன் அவர் படம் வந்து. தக்லைஃப் அவர் படம் நடிச்சிருக்காருன்னு சொல்லாதீங்க. ஒரு சீன்ல வந்தாரு, ஒரு சீன்ல வந்தாருல, 1-2 சீன்ல லாஸ்டா வந்தாரு போயிட்டு போகுது. அதை அவனை சொல்லுவாரு என்னன்னா என் பேரு எங்க அப்பா பேரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல கமல்கிட்ட வந்துட்டு யாரா தோசை கல்ல கழுவி எண்ணெய ஊத்தி அதுல கொஞ்சம் விளக்கமா தச்சு தேய்ச்சி தண்ணி அப்படியே தெளிச்சு மாவத்துக்கு அப்படியே கொத்தனாப்புல ஊத்துங்கிற மாதிரி அப்படி விளக்கம். நான் யாரும் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, ஏன் அந்த அணுகும் பண்றேங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை ஞாபகம் வச்சிருக்க அசோசியல் நடிச்சாருன்னு சொல்றதா எனக்கு ஆச்சரியம். ஆனா ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு படம் நிறைய படம் வந்துட்டு இருந்துச்சு, வாரத்துக்கு ஒரு படம் 2 படம் வந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா 3 படம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சு. கல்யாணம் பண்ணிட்டு போனாரு, அதுக்கப்புறம் படத்தையே காண ஒன்னதையும் காண அப்படியே உட்காந்து செட்டில் ஆயிட்டாரு போகுது. நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு, ஆனா ஒண்ணுமே ரிலீஸ் ஆக மாட்டேது. ஏன்னா ஏதோ சொன்னாங்களே நியானா ஏதோ ஒண்ணு தெரியல நமக்கு. இவங்க இருக்காங்களா மில்லியன் டாலர்ஸா, அவங்க ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் அது பண்ணிட்டு இருக்காருன்னாங்க. ஆமா ஒரு படம் பண்ணிருக்காரு. நிறைய படம் அனௌன்ஸ் பண்ணாரு, ஆனா எதுவுமே வரலையே. ஆஃப்டர் மேரேஜ் பத்தி எதுவுமே ரிலீஸ் ஆகல. பேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணோட நின்றுச்சு. மாவீரன் கேக்குது ப்ரோ. எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் ஒன்றும் தெரியல. படமா பார்ப்போம், அதனாலதான் எனக்கு பெருசா வந்துட்டு. எந்த படம்? கேரளா ஸ்டோரி 2 ட்ரெய்லர் தான். ஆமா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரூட்டலா இறங்கி பண்ணிருக்காங்க. அது ஒண்ணு கூட ட்ரெய்லர் பாக்குறப்போ ஓப்பனா தெரியல, இது ட்ரெய்லர்லயே ஓப்பனா நிறைய அடிச்சிருக்காங்க. சரி விடுங்க, நேஷனல் அவார்டு எல்லா அவார்டும் கன்ஃபார்ம் தான். இல்ல அதுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இதுக்கும் கொடுத்துருவாங்க, வேற வழியில இல்ல. இதுக்கு நடுவுல ரசக்கார்னு ஒரு படம் வந்துச்சு ப்ரோ, பாபி சிம்மாரா நடிச்சிருப்பாரு, தெலுங்கு படம் நினைக்கிறேன். அதெல்லாம்
என்னடா ஐடியால எடுத்தீங்கன்னு இருந்துச்சு எனக்கு அந்த படம் பாக்குறப்ப. ஐயோ பாபி சிம்ஹா நடிக்கிறாரா? ஏங்க அவர் கடைசி என்ன படம் பார்த்தாங்க ஞாபகமே எனக்கு இல்லைங்க. வாவாதியார்ல வந்தாரே பல்தான். ஒரு சீன் வந்தாரு அவார்டு கொடுத்தாங்க. ஏங்க அநியாயம். இல்ல இப்போ ஒரு தெலுங்கு படம் ஒண்ணு பைலாங்கல்னு பார்த்தேன். அவரு போட்டு பெருசா போட்டு இன்னமும் ஒரு பட்டம் வேற கொடுத்து இன்னமும் ஸ்டார் பாபி சிம்மா நடிக்கும் அப்படின்னு போட்டாங்க. எனக்கு ஆச்சரியம். இல்ல தெலுங்குல பட்டம்லாம் கொடுத்துட்டீங்க அப்படிங்க. பட்டமும் கொடுத்து என்னமோ 2 லாங்குவேஜ் போட்டு எடுக்கிறாங்க படம் பெருசா. விஷால் ப்ரோ, கோச்சடையான் ரீமாஸ்டர் ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தலைவா. நிறைய பேர் அந்த படத்தை வந்துட்டு நான் இப்பயே அந்த படத்தை கொஞ்சம் இது பண்ணுவாங்கல்ல. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஏஆர் ரஹ்மானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்னு நான் இப்போ வரைக்கும் கொண்டாடுற படம் அது. அது அந்த வெர்ஷனே அது சூப்பரா இருந்துச்சு தலைவா. இந்த வெர்ஷன் வந்துட்டு ரஜினி வந்துட்டு ரொம்ப தெளிவா காட்டுறாங்க. ஹீரோ எல்லாம் கரெக்டா தெரியுறாங்க. ஆனா ரொம்ப பிளாஸ்டிக்கா இருக்கு தலைவா. எமோஷனே வரல. அந்த மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்கு. ஆனா ரஜினியோட லுக்ஸ் எல்லாமே ஏஐல ஜென்ரேட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் சூப்பர். ஆனா அந்த ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குல்ல, அதுலயே கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். இதுல அந்த எமோஷன் எல்லாம் இல்ல மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியல. அப்படியே ரொம்ப ஸ்டாட்டிக்கா ஸ்டில் இமேஜ் மாதிரி இருக்கு. அது ஒரு பெரிய வருத்தம் தான். அது ட்ரெய்லர் வந்து வரப்ப பார்ப்போம் அது என்ன. இந்த ஈராஸ்க்கு இதே வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கான். ராஞ்சனாவும் அந்த மாதிரி தான் பண்ணான், கிளைமேக்ஸ் ஒண்ணு பண்றேன்ட்டு. இப்போ உட்காந்துட்டு இதை பண்றான் தலைவன். இது என்னன்னு புரியல. அது வந்துட்டு மோஷன் கேப்சர்ன்றதுனால அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே அவங்களோட அப்படியே கேப்சர் பண்ணுது. இது ஃபுல்லா இதுன்றதுனால அது நமக்கு அப்படி ஃபீல் ஆகும். பரணி ஒரு மொத்த காமெடி சொல்லுங்க. கேரளா ஃபைல்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா, இப்ப நம்ம பார்ட் 1 பத்தி ஒரு கமெண்ட் திடீர்னு டைம்ல கிராஸ் ஆச்சு. அதை சொல்லுவது வேணும். சமுத்திரக்கனி எப்பவுமே இந்த பொறுப்புணர்வோ சமூக உணர்வோட இல்ல சோசியலுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ற மாதிரி கேரக்டரே நடிப்பாரு தெரியுமா. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாரு தெரியுங்களா மெசேஜ். ஆனா அவர் வில்லனா நடிச்ச படத்துலயும் நானும் படிச்சேன். அந்த வில்லனா நடிச்ச படத்துல கூட அந்த அளவு சமூக பொறுப்போடதான் இருந்திருக்காரு. அப்படி நான் என்ன சமூக பொறுப்புன்னு பார்த்தா சமுத்திரக்கனி வந்து பிரணிதாசு பேச போட்டு தள்ள தப்பே இல்லை மேடம் அப்படின்னு போட்டுருக்காங்க. யார புரியல. சமுத்திரக்கனி பிரணிதாசு பாச போட்டு தள்ளது தப்பே இல்ல அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதுல கூட வில்லனா நடிச்சா கூட சமூக பொறுப்போட செயல்பட்டு இருக்கிறாரு மனுஷன். எதை எடுத்து எங்க மிக்ஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. அந்த கமெண்ட் இப்பதான் எனக்கு டைமிங் இப்பதான் வருது, பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு. சரி மாவீரன் ப்ரோ, பொட்டி வந்துருச்சு. செகண்ட் ஷோ பொட்டி ஏத்தி வச்சுக்கோங்க. நான் அப்புறமா நானும் பார்க்கணும். இல்ல நானும் பார்த்தேன். பாஸ்க்கு என்ன இருக்கு, அது வாட்டுக்கு இன்ஸ்டால நல்லா போஸ்ட் போட்டு. அவருக்கும் மோகன்ஜிக்கு ஏதாவது பழைய பஞ்சாயத்து ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல விஷால் ப்ரோ. எங்க அண்ணன் வந்து மோகன்ஜினாலே குஷி ஆயிடுவாரு. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு தெரியுமா? இல்ல திரௌபதி 2 செகண்ட் பார்ட் இருக்காது செகண்ட் ஷோல. அதுல விஷால் ப்ரோ இல்லைன்னா அறுத்து தள்ளி இருப்பாரு பாருங்க. சரியான குபீர். மாவீரன் அது என்ன இல்ல மாவீரன் ப்ரோ, பரணி ப்ரோ நம்ம என்ன பேசுறோம் புரியாது. பரணி செகண்ட் ஷோன்னு ஒரு சேனல் பரணி ரிவ்யூ எல்லாம் கொடுப்பாரு. அவர் திரௌபதி 2க்கு ரோஸ்ட் வீடியோ போட்டாரு. அவர் வாழ்க்கையிலேயே அவர் வாழ்க்கைன்னு சொல்லும் போதே வாழ்க்கையில பரணி ப்ரோ அவரு பியூர் லெஃப்ட் பரணி ப்ரோ. இந்த மாதிரி சங்கி படங்கள், இந்த மாதிரி ப்ரொபகண்டா படங்கள் எங்க வந்தாலும் போட்டு துவச்சு ரோஸ்ட் வீடியோ போடுவார். ஓகே ஓகே ஓகே, அதுதான் நான் கூட வேற என்னமோ படமோன்னு நினைச்சிட்டேன். அதுக்குதான். ஆனா அவர் இந்த செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒன்று விட்டுருந்தாரு. அது மொரட்டு கண்டென்ட். மத்தியானம் வந்துச்சு, செம குபீரா இருக்கும். பரணி உங்கள்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்ப நம்ம ஒரு சமுத்திரக்கனி ரெஃபரன்ஸ் சொன்னோம்ல, என்ன படம் கேக்குறாரு? கேக்குதா தலைவா? பரணி மட்டும் தான் பதில் சொல்லணும். தெரியாது, போட்டு தள்ளிடுறாருன்னு சொன்னதோட சரி, எனக்கு தெரியாது. இல்ல பரணி ப்ரோ க்ளூ. இப்போ நீங்க ஒரு சாங் பாடுனீங்களே, சாங் பாடுனேன்னா அந்த ஹீரோயின் பத்தி பேசும்போது விஷால் பாடினாரு.
அவருக்கு படமும் தெரியல, சாங்கும் தெரியல, ரெஃபரன்ஸும் தெரியல. எனக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. போடல, போட்டு தரணும்னு சொன்னதுனால நான் சிரிச்சேன், அவ்வளவுதான். வேற எங்க சமுத்திரக்காரி எந்த வந்து படத்துல பிரணிதா சுபாஷ் ஒரு படத்துல கொள்ளுவாரு. எந்த படம்னு கேக்குறாங்க. எந்த படத்துல? அதுதான் தெரியாதுன்ற எனக்கு. இவர்கிட்ட சும்மாவே ஒருத்தர் தெரியாது. போட்டிருக்காரு. அததான் ஒருத்தர் போட்டிருக்காரு, பரணிக்கு அந்த சமுத்திரக்காரி ரெஃபரன்ஸ் எப்படியும் புரியாது அப்படின்னு போட்டிருக்காரு. எனக்கு ஆச்சரியம், அது எப்படி புரியாம சிரிச்சாரு அது எப்படி ஸ்மைலி ஸ்மைலாம் போட்டாரு. போட்டு தெளிவாருன்னு சொல்லி அந்த காமெடிக்கு நான் சிரிச்சேன் சீரியஸா. ஓ, நீ வேட்டைக்காரன் காமெடி சிரிச்சிருக்கீங்க. அந்த ரெஃபரன்ஸ் சமுத்திரக்கண்ணி அப்ப கூட சமூக பொறுப்போட செயல்பட்டு இருக்காருன்னு சொன்னீங்களா, அந்த காமெடிக்கு சிரிச்சேன். பிரகாஷ் ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது இதுல இருந்து எதிர்கோட்ல இருந்து வந்த படம். அது அவருக்கு எப்ப இருந்தாலும் தெரிஞ்சாலும் தெரியலன்னு தான் சொல்லுவாரு. ஏங்க எதுனாலும் எப்படினாலும் என்னை சம்பந்தப்படுத்தி அடுத்த விட்டுருவோம், அந்த டாபிக் விட்டுருவோம். ஆனா எனக்கு பரணிக்கு தெரியாது சிரிச்சுட்டாருங்கப்ப எனக்கு ஆச்சரியம். தெரியாது சிரிச்சாப்னு நினைச்சாரு. சின்ன கவுண்டர் விஜய் அந்த மாதிரி சிரிச்சிருக்காரு. இந்த ரெஃபரன்ஸ் தெரியுமா பரணி? சின்ன கவுண்டர் விஜய் சிரிச்சது அதுவும் தெரியாது. பாடி சின்ன கவுண்டர் விஜயகாந்த் ஸ்மைலி இல்ல விஜயகாந்த் லா அப்படின்னு போட்டு யூடியூப்ல போய் பாருங்க, எதுக்கு சிரிக்கிறாருன்னு தெரியும். ஓகே, இது என்ன படம்னு சொல்லுங்க எனக்கு. சொல்லணுமா? மாசு அப்படின்னு ஒரு படம் நடிச்சாரு, மாசு என்கிற மாசிலாமணின்னு. அதுலதான் பிரணிதா சுபாஷ் இருப்பாங்க. அதுலதான் சமுத்திரக்கண்ணி வில்லனா இருப்பாரு. வில்லனா நடிக்கும்போது சமுத்திர பிரணிதா சுபாஷ் போட்டு தருவாரு. ஞாபகம் இருக்கா? சூர்யாவையும் கொண்டுருவாரு. அதை சொல்லுங்க. சூர்யா சூர்யா இழுக்க வேணாம் அப்படி சொல்றேன். சூர்யான்னு சொன்னா டக்கு ஞாபகம் வராது அவருக்கு. இப்படி சொன்னா தெளிவா ஈஸியா வருமே அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா பாருங்க? மாசு பாத்துருக்கீங்களா? நான் மாசு தியேட்டர்ல பார்த்தேன்னா, ஏன்னா நீங்க வேற. ஞாபகம் இருக்கா இந்த சீன்? பிரணிதா சுபாஷ் அப்புறம் பிரணிதா சுபாஷ் செத்த ஒரே படம் அதுதானே தமிழ்ல. வேற எந்த படத்துல இறந்து போனாங்க? அது ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன். சீரியஸா ஞாபகம். அவங்க தமிழ்ல நடிச்சே 4 படம் நினைக்கிறேன். ஒண்ணு சகுனி தம்பி கூட, இன்னொன்னு மாசு அண்ணன் கூட, அப்புறம் அங்க டிக்கெட் 2 படம். இந்த இவரு படம் அதர்வா படம் ஒண்ணு நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வாய்த்த அடிமைகள்னு ஒரு ஜெய் படம். ஜெய் படம் செம்ம படம். இந்த படம் நடிச்சிருப்பாரு. வந்துட்டாரு எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. இல்லங்க எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி எங்கேயோ இருந்தாலும் சேட்டலைட் எதுவும் வச்சிருக்காரா இல்ல எதுக்கு அதுக்கு மார்ஸ் கோட் எதுவும் வச்சிருக்காரான்னு தெரியல. இப்படி ஒரு டாபிக் ஒண்ணு மாட்டினா எங்க இருந்து வராருன்னு தெரியல, டப்புன்னு வந்துடுறாருங்க மேல. எப்படி பாருங்க, ஏதோ உங்களுக்குள்ள மெசேஜ் நீங்களே அனுப்பிடுவீங்க சார், ஆளுச்சு கூட்டு வரீங்களா அவரை? ஒரு நிமிஷம், என்கிட்ட அவர் நம்பர் கூட இல்ல. அண்ணா நீங்க என்ன பண்ணாலும் தன்னால உள்ள வந்துருவேண்ணா. இல்ல எனக்கு ஆச்சரியம். எப்பயாவது பாருங்களேன், நீங்க பகவதி படத்துல வடிவேல் சின்ன வடிவேல் வருவாப்புல, அந்த மாதிரிதான் நீங்க வரீங்க. திடீர்னு வரீங்க, எப்படி வரணும் டாப்பா கரெக்டா டாப்புக்கு வரீங்க. என்ன விஷால் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கண்ணா. வணக்கங்கண்ணா. கோபால்ண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கம் விஷால் ப்ரோ. இப்ப கோபால் வந்து ஆரம்பிப்பாரு தசாவதார டாபிக். பரணி ப்ரோ பார்த்த வரலாறு ஆரம்பிங்க ப்ரோ. வந்த இன்னைக்கு டெய்லி ஒருத்தர் நான் உனக்கு எவ்வளவு தரணும்? 250. நான் எவ்வளவு தரணும்? 250. நான் எவ்வளவு தரணும்? 250. அப்போ மொத்தம் நான் 10 ரூபா தரணுமான்னு டெய்லி வராரு. இல்ல ப்ரோ பாருங்க, வயசு 8ஆமா, இவரு வந்து 10 ரோலுக்கும் அவ்வளவு இது இருக்கான்னு இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு யோசிச்சு போன படத்துக்கு. அதெல்லாம் கேட்டுச்சு ப்ரோ, இருந்தாலும் உங்களை அடிக்கணும்ல. இருந்தாலும் அடிக்கணும்லவா? இப்ப வந்து கூலி ரெஃபரன்ஸ் எடுத்து வராரு. கூலி தெரியுமா பரணி? கூலி ஒரிஜினல் கூலி தெரியுமா? ஒரிஜினல் கூலி தெரியாது. அந்த படத்துல கேண்டீன் இருக்கும், கேண்டீன் சீன் ஒண்ணு வரும். எதுக்கு அடிச்ச? சும்மா அடிச்சேன், அவர் அடிச்சா ரத்தம் வருது, நான் அடிச்சா ரத்தம் வருதான்னு பாக்குறதுக்காக அடிச்சேன் பாருங்க. அந்த மாதிரி நான் நேத்து பேச கேட்டேன், இருந்தாலும் ஒரு அடி அடிக்கணும்ல, அதுக்காக வந்து அடிக்கிறேங்கிறாரு. அதான் ப்ரோ, இப்ப நானே 10th முடிச்சிட்டேன்னா அப்ப அண்ணன் எப்படியும் ஒரு காலேஜா போயிருப்பாரு அந்த டைம்ல. காலேஜா? எக்ஸாக்ட்லி காலேஜே போனதுல. ஒரு நிமிஷம், ஆனா காலேஜ் போனதுல ஆனா வயசு சொல்றாரு. காலேஜ்னாச்சும் போயிருப்பாரு, வயசு சொல்றாரு. வயசாயிருக்குங்க. நீங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கப்ப நான் காலேஜ் போனேன்றீங்களா? ஆமா ப்ரோ. ஆமா, இது என்ன டவுட்? தப்பு. பிரகாஷ் ப்ரோ, இன்னொன்னு அந்த ஸ்வீட்டி கியூட்டி ஏதோ ஒரு படம் சொன்னீங்கல்ல, ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. அதுக்கு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிட்டாரு பாத்தீங்களா, ஆள ஒரு சாமின்னு. கடைசியா எதுக்கு யூஸ் பண்ணாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ அப்பா சாமி, அதெல்லாம் நமக்கு தெரியாமல அந்த டாபிக்கே வேணாம், விட்டுருவோம் அத. சத்யன் நடிச்சிருக்காருல்ல ப்ரோ, தெரியுதுங்களா லிங்க் எப்படி வருதுன்னு? சத்யன் நடிச்சிருக்காருன்னா புரியலையே. பிரகாஷ் சூர்யா சொந்தக்காரங்க. சூர்யா சத்யன்
சூர்யாக்கு சத்தியன் சொந்தக்காரரு. சத்தியன்னா யாருன்னே தெரியாதுங்க. தெரியுமா சத்தியன் யாருன்னு தெரியுமாங்க ஃபர்ஸ்ட்? தெரியும். சத்தியம் ஏங்க அவரு இவரெல்லாம் ஒரே வயசுங்க, அது எப்படிங்க தெரியாம போயிரு? யார் சத்தியன் பரணி சொல்லுங்க பரணி. ஏங்க துப்பாக்கி படத்துல சஞ்சய் ராமசாமி. கோட்டெல்லாம் ரெடியா வச்சிருக்கேங்க, இப்ப கூட நீங்க வந்துருவேங்க. இல்ல பிரகாசன் அதுல செமசின்னு தெரியுமா, வந்து பேசிட்டு போடா ஓவரா பண்றாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அதெல்லாம் மேட்டர் இல்ல. நானு சரி கமெண்ட்ஸ் போய் பாக்கலான்னு பார்த்தா எவனோ திட்டி வச்சிருக்கா, நீ விட்டு பட பார்க்கத்தானே போயிருப்ப அதுல. ஐயோ தெரியாம மியூட் பண்ணிட்டேன், சாரி. சரியான ஆளுதான் பரணி. தெரியாம பண்ண மாதிரி தெரியல. அதான் பிரகாஷ் ஒரு நிமிஷம் கேள்விப்பட்டீங்களா பிரகாஷ்? நான் சொல்லுங்க பாருங்க. என்ன கைகள் எடுக்கிறீங்களா? இல்ல கோபாலகிருஷ்ணன் மாத்திருக்காங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் முடிச்சேன். சொல்லுங்க. இல்ல கோபாலகிருஷ்ணன் அந்த படம் டாபிக் விட்டுருவோம். பரணி எப்பவும் அடிச்சுக்கலாம். விசால் ஏதோ சொல்ல வராரு கருத்து, அவர் என்னன்னு கேட்டுருவோம். இருங்க. இல்ல கருத்து இல்லைன்னா இது சங்கர் தனுஷ்ட பேசிட்டு இருக்காருன்னு ஒரு தகவல் கேள்விப்பட்டீங்களா வேல்பாரிக்கு? அதான் ஸ்டார்டிங்ல அதான் பேசணும், நீங்களே சொல்லுங்களேன். இப்ப வேல்பாரிக்கு எந்த கதாபாத்திரம் தனுஷ் நடிச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அண்ணா நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் அந்த 2 எபிசோடு தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அது ஃபுல்லா பரணி எப்போ கொடுப்பாருன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கேட்டேன் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் இல்லன்ட்டாரு. ஹார்ட் டிஸ்க் வாங்கினா தான் ஸ்பேஸ்லன்னு சொன்னா பரவாயில்ல, வாங்கினா பாக்கலாம். இன்னைக்கு ஹார்ட் டிஸ்க் என்னனால வாங்க முடியும்? அந்த ஏபிஎஸ் அப்டேட் என்ன இன்னைக்கு நைட்டா? பிரகாஷ் ப்ரோ ஒரு நிமிஷம், திடீர்னு யார் அந்த டவுட் சொன்னது? நான் தான் பாலகிருஷ்ணன். திடீர்னு உங்களுக்கு எப்படி இந்த நைட்டு எப்படி கேட்டீங்க? இன்னைக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இல்ல நாளைக்கு வியாழக்கிழமை, அதனால சும்மா பார்த்தேன். இவரு நாங்க தீராவிட பிள்ளை சத்தியம் கேக்குற மாதிரி கேக்குறாரு. இல்லங்க சும்மா நாளைக்கு சொன்னேன். இல்லைங்க நாளைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா அந்த மாதிரி. இல்லங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்டேட் வரும் போல் இருக்கு. நாளையில இருந்து நாளைக்கு கன்ஃபர்மேஷன் தெரியும் நமக்கு, வருமா இல்லையாங்கிறது எல்லாம் தெரியலாமா, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரு டவுட், இது ரூமர்ஸ் போயிட்டே இருக்கு, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ அந்த டிஎம்கேவோட ஸ்டாலின் தொடர்ட்டுன்னு ஒரு பாட்டு ஒன்று விட்டுருக்காங்கல்ல, அதுக்கு மியூசிக் டைரக்டர் யாரு? தெரியல. நிறைய பேர் சாயா பேங்கர் மியூசிக்னு சொல்றாங்க. நானும் அந்த பாட்டை கேட்கல, அதனால எனக்கு தெரியல அதுல இருந்து போட்டிருக்காங்களான்னு தெரியல. சாயா பேங்கர் மியூசிக் சூப்பரா இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். இல்ல பரணி சொல்றாங்க, நான் கேட்கல. நான் நிறைய பேர் சாயா பேங்கர் மியூசிக் சாய்க்கு ஃபயர் விட்டு இருக்காங்க, அது சாயா பேங்கர் மியூசிக்ங்கிறாங்க. எனக்கு தெரியல, ஆனா ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. ஒரு 10 பேர் பெரிய ஐடிசி சொல்றாங்க சாயா பேங்கர் மியூசிக் ஃபயர் அப்படின்னு இருக்காங்க. பாட்டு கேட்கல, சீரியஸாவே கேட்கல. நிறைய பேர் யூடியூப்ல விளம்பரம் வருதுங்கிறாங்க. நான் யூடியூப்பும் பார்க்கல. ட்ரெய்லர் இருக்கப்போ அது கூட வரல. நமக்கு யூடியூப்ல விளம்பரம்லாம் வந்து கோடிங்ல ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு, கோடிங் உங்களுக்கு உடனே கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நிறைய ஆட் வருது. யூடியூப் பிரீமியம் அது மோகன்லால் கன்ஃபார்மா அந்த படத்துல? ஒருத்தர் என்ன டாபிக் பேசுறாங்க அப்பப்ப ஏக சீட்டு ஒரு அப்டேட் நீ வருதா? வந்துருங்க. டிவில நடிக்கிறாங்களா? அடுத்த கேள்வி, அஜித் படத்துல நடிக்கிறாரான்னு கேட்க போறாங்க. என்ன பண்றது, அப்படி ஆக்கி விட்டாங்க தலைவா, என்ன பண்றது? இல்லங்க அந்த ப்ரோல அப்படியே AK-64 ப்ரோலயே போனா பரவாயில்ல. அது இது இதுல கேள்வி மாத்தி மாத்தி கேட்கற மாதிரி நம்ம ஒரு டாபிக் பேசி திடீர்னு இந்த கேள்வி வந்து திடீர்னு வருது, இது வருது வந்து அப்படியே அப்படி டக்கு டக்குன்னு வருது. இல்ல நீங்க பேசுறது எனக்கு டிலேவா வந்தனால வேற ஒண்ணும் இல்ல. சாரி, எனக்கு ரொம்ப டிலே. ஆனா என்னன்னா அப்டேட் இப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது, மோகன்லால் நடிக்கிறாரு, அனிருத் மியூசிக், எல்லாமே கன்ஃபார்ம் தான். நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு கேட்டுருங்க. நீங்க வந்துட்டு நீங்க சொல்லுங்க, மத்தவங்க எல்லாம் பதில் சொல்லலாம். இந்த தமிழ் சினிமால இந்த அருவாளை வச்சு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அருவாளை வச்சு சொல்லுங்க. அதுல ஒரு பெஸ்ட் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்னா நீங்க எதை சொல்லுவீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சிங்கம் 2 ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், போலீஸ்மேன் வித்தவுட் கன். அந்த கேட்ல உட்கார்ந்து அப்படியே சூர்யா அந்த முரட்டான ஒரு அருவா சீன் ஃபைட் சீக்வன்ஸ்ல அது ஒண்ணு. அப்புறம் சேயன் படத்துல வரும் ப்ரோ, அருவாள் வச்சு வெளுப்பாரு. ஏங்க நல்லா தாங்க கோபால் இருந்தது ப்ரோ. நான் நெகட்டிவா சொல்லல. இல்ல கோபால் ப்ரோ, நான் காலையில ஒரு மீம் பார்த்தேன், அதை நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் சொல்றீங்களா? இல்ல பரவாயில்ல பிரகாஷ், எனக்கு வந்துட்டு விருமாண்டியில ஒரு சீக்வன்ஸ் வரும்ண்ணா, டுவர்ட்ஸ் எண்ட்ல ஒரு சீக்வன்ஸ். அவர் பசுபதி வீட்டுல போயிட்டு எல்லாரையும் அடிக்கிற சீக்வன்ஸ் இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு சூப்பரா இருக்கும் அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா, அது நல்லா இருக்கும். அவர் இன்னொன்னு சொல்லலாம், ஆனா அது ஃபைட்டா கிடையாது, தாமிரபரணி இன்ட்ரோ
மரணம் மஜாவா இருக்கும். எனக்கு அதேதான். ஆனா விஷால் ப்ரோ, எனக்கும் விஷாலே தான். பட் தாமரை பொண்ணு கிடையாது. பூஜையில வந்து அந்த ஒரு சாங் இருக்கும்ல, அந்த சென்டிமெண்ட் சாங். அந்த இன்ட்ரோல் பிளாக் இல்ல ப்ரோ, இன்ட்ரோல் பிளாக் கூட ஓகே. அதுல அந்த வீட்டுல நிறுத்தி இருப்பாரு, அப்ப அங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அப்ப அவர் அந்த காரத்துல இருந்து அருவாள் எடுத்துட்டு அந்த காப்பு மேல தூக்கிட்டு வர தெரியுமா, அது பயங்கரமா இருக்கும். சிங்கம் 2 தான் இப்பவுமே. சிங்கம் 2க்கு அடுத்து ஒண்ணு நல்லா இருக்குன்னா அது விஷாலுக்கு நல்லா இருக்கும். எல்லாரும் சிங்கம் 2 சொல்றீங்க, அதுக்கு முன்னாடியே ஓஜி அருவாள் எப்படி பிடிக்கணுங்கிறது வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு. வேல்ல வருமே ஓபனிங் சீன் மெய், அது வந்து பிடிக்கிறது மெய். பட் நீ அந்த ஒரு இதுல வந்து மலையில உட்காந்துருப்பார் அருவாளை கையில வச்சுட்டு மாதிரி, அது வேற லெவல்ல இருக்கும். அது அந்த சீனோட எலிவேஷனே பயங்கரமா இருக்கும். என் போலீஸ் மேன் வித்தவுட் எ வெப்பன். ஒரு சைடு வந்து பிரியனோட சினிமோட்டோகிராஃபி, இன்னொரு சைடு டிஎஸ்பியோட மாஸ் பிஜிஎம், இன்னொரு சைடு சூர்யாவோட ஆரா. பயங்கரமா அந்த சீன்ல வந்து ரைட்டிங்மே எல்லா வகையிலும். அப்புறமேட்டு அந்த அப்பெல்லாம் வந்து பவுன்ஸ் ஃபைட்னு சொல்லுவாங்களா, பவுன்ஸ் பேக், அந்த அடியாட்கள் வந்து அப்படி கீழே குதிச்சு சைட்ல பவுன்ஸ் ஆவாங்க. அது நிறைய வரும். அதெல்லாம் வெடி படத்துல ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை வெடி படத்துல, வெடின்னு ஒரு படம் விசால் படம் டாப்னு அடிச்சு அப்படி போகும். அதாவது ஓரளவுக்கு. ஆனா பர்ஃபெக்டா பண்ணது சிங்கம் 2 படத்துல அந்த ரெயின் எஃபெக்டோட பெஸ்ட் வந்து ரெயின் எஃபெக்டோட பண்றது வந்து அப்படியே அது சூர்யா அந்த பின்னாடி லைட்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும் எல்லாமே. வந்தாலே அந்த ஃபைட் தான். அந்த உடம்புன்னு வச்சிருப்பாரு, அந்த ஒருத்தர் மிதிச்சுட்டு செவுத்து மேல அந்த கைய வச்சுக்கிட்டு அது அப்படியே வேற லெவல்ல இருக்கும். அந்த சீனே வந்து பயங்கரமா இருக்கும். பெஸ்ட் கொரியா இல்லங்க அந்த படத்துல சூர்யா கோவமா பேசும் போதெல்லாம் தொண்டைகிட்ட வந்து பவுன்ஸ் ஆகி ஒண்ணு நிக்கும். ஒரு நம்ம வந்து ஒரு பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த படத்துல நார்மலா தொண்டையில ஒரு கட், அதாவது தொண்டை குழியில இருந்து அந்த கழுத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த ஜாலைன் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு எகிரி வந்து நிக்கும். அவர் பேசும்போது என்ன பொட்டச்சிக்கிட்டு பேசுறீங்களா, அந்த அளவுக்கு பொட்டச்சிக்கிட்டு பேசுவாரு. பயங்கர. நான் படத்துல சீன் பார்ட் 1லயும் சரி, பார்ட் 2லயும் சரி, பார்ட் 3லயும் சரி. ஆனா அந்த படத்துல மட்டும் தான் இருக்கும். சிங்கம் சீரீஸ்ல மட்டும்தான் அவருக்கு அந்த மாதிரி பொட்டச்சிக்கிட்டு வந்து நிக்கிறதா இருக்கும். அந்த சீக்வன்ஸ்ல அந்த ரைன் ஃபைட் சீக்வன்ஸ்ல 2 இடத்துல அந்த வாங்கலேவா என்னமோன்னு சொல்லுவார்ல, அங்க ஆரம்பிச்சு ஃபைட் முடியற வரைக்கும் அதான் ஏதோ ஒன்று சொல்லுவாரு. அங்க இருந்து அந்த சீக்வன்ஸ் அதுலயும் மேட்ச் ஆகும். அது பயங்கரமா பண்ணிருப்பாரு. அதனால எப்பவுமே அந்த ஃபைட்னாலே அதுதான், அந்த அருவா ஃபைட்னாலே. ட்ரெயின் ஃபைட்னு வச்சு நிறைய அருவா வச்சு எனக்கு அருவா வச்சு டிஃபரெண்டா இதுல ஒரு அநியாய டிஃபரெண்ட் வேங்கையில அருவாவை திருப்பி ஆக்சுவலா நானுமே வேங்கை சொல்லணும் வந்து அருவா வச்சிருப்பாரு, நான் யாரையும் வெட்ட மாட்டாரு. ஆனா எனக்கு அருவானா என்னைக்குமே பயங்கரமா ஞாபகம் வருது. எனக்கு மெர்சல்லே ஒர்க் அவுட் ஆனது ஒரு 10 நிமிஷம்னா அது பயங்கர ஃபயரா இருக்கிறது அந்த பிளாஷ்பேக்ல அந்த சாகர சீன் தான். அதுல அந்த அருவாக்கான தேவையே பயங்கரமா இருக்கும். அதை கொண்டு போய் அந்த பையனை லாரியில வச்சுட்டு அப்புறம் பாட்டில எடுத்து எரிஞ்சுட்டே இருப்பாங்க, ஓடி போய் அருவா தூக்குறது. அது சரியான சீன் அந்த படத்துலயே பயங்கரமா இருக்கும். அதுக்கடுத்து அதை வாயில வச்சுக்கிட்டு வேட்டியை கட்டுவார்ல. எனக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்க, அருவானால வீராசாமி ஞாபகம் வருதுன்னு. அவரு கரெக்டா மாவீரன் வேற வாயில வச்சு வேட்டியை கட்டிட்டு இருக்கும் போது எனக்கு படத்துல உள்ள சீனை விட்டுருங்க. அதுக்கு ஒரு மேக்கிங் வீடியோ ஒண்ணு இருக்கு. மேக்கிங் வீடியோ விட்டுட்டாலும் அதுக்கு சந்தானம் அதுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு சொல்லிருப்பாரு. இல்ல 3 வீடியோ. ஒண்ணு படத்துல உள்ள வீடியோ, இன்னொன்னு வீராசாமியோட மேக்கிங் வீடியோ, 3வது அதுக்கு சந்தானோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ. இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாருல, சரியான காமெடி. அதுவும் அந்த ஸ்விம்மிங் சீன் ஒண்ணு சொல்லிருப்பாரு. எனக்கு எப்ப நினைச்சாலும் சிரிப்பு. சூப்பரா இருக்கும். சொல்லுங்க. 2 நாளா ஆறால ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கீங்க, பாத்தீங்களா அது டைம் லைன்ல? ஏதாவது இல்லைங்க நம்ம டைம் லைன்ல வரல. சொல்லுங்க என்ன ஆறா சொல்லுங்க. இல்ல நான் மதராசி கிளிப்ப பாத்துட்டு மதராசியோட ஒரு கிளிப்னு மதராசி கிளிப் ஏங்க இப்ப பாக்குறீங்க? எங்களுக்கு போர் அடிக்கலன்னா எப்ப எந்த கிளிப் எப்ப வேணாலும் போட்டு பாப்போம். செப்டம்பர் 5 எஸ்கே ஹாஸ் பெட்டர் ஆரா தென் சூர்யான்னு ஒரு இது கிளப்பிட்டாங்க. அது மாறி ஃபைட் போயிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் சீரியஸாவே 4 ஃபேனு, 4 ஐடி, 4 ட்ரோல் பேஜஸ். இந்த 4 பேர்த்துக்காக நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஒரு அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து அவங்களோட இம்ப்ரெஷனுக்காக மட்டும்தான் பண்றாங்க. அவங்களுக்கே தெரியும் என்னென்ன
அவங்க வந்து ஜஸ்ட் இம்ப்ரெஷனுக்காக பண்றாங்க. நீ திரும்ப திரும்ப பிரகாஷ் ப்ரோ, இதுல உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த போட்ட ஐடிக்கு வெறும் 3 ஃபாலோவர் தான், ஆனா அந்த ட்வீட்டோட இம்ப்ரெஷன் 800K தாண்டி போயிட்டு இருக்கு. ப்ரோ மோஸ்ட்லி விஜய் மேம் தான் வந்து அடிச்சிருக்கீங்க. பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஃபாலோவர்ஸ் கம்மி, ஆனா பாத்தீங்கன்னா 800K நீங்க இல்ல. அப்ப எங்க இருக்கு 800K? 8 லட்சம் வியூஸா? 8 லட்சம் வியூஸ்னா நீங்க தானே கொடுக்குறீங்க. சண்டை போட்டு துண்டி விடுறது. அது சில பேர் அந்த வேலையை பண்ணுவாங்க. அது எப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ போயிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி அவங்க பேச்சுக்கு ஒன்று ரீச் இருக்காது, இல்லை டாபிக் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பயங்கரமா ஒரு ஆக்டரோட சூப்பர் பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் இண்டஸ்ட்ரி ஹிட் படத்தை தூக்கிட்டு ஆப்போசிட்டை போட்டு இவர் தான் பர்ஃபெக்டா இருப்பார், அவரு நடிச்சது வேஸ்ட் அப்படின்னு போடுவாங்க. அது உதாரணமா கில்லிக்கு வேற ஒரு நடிகரை போடுறது, மங்காத்தாக்கு வேற ஒரு நடிகரை போடுறது, துப்பாக்கி வேற ஒரு நடிகரை போடுறது, சிங்கம்க்கு வேற ஒரு நடிகரை போடுறது அப்படின்னு இப்ப தசாவதாரத்துக்கே பண்ணிருக்காங்க. கமல் தபார்னி கூட பண்ணுவாருன்னு தசாவதாரத்துக்கே. இப்படி வாட்டி அப்படின்னு சொல்லி தசாவதாரத்துக்கு கமலோட இன்னொருத்தர் பர்ஃபெக்டா இருப்பாருன்னு போடுறது இருக்குல்ல. இந்த மாதிரி போடுறது ஜஸ்ட் என்னன்னா நம்ம கண்டென்ட் கிடைக்கல, நம்ம பேஜ் யாரும் பார்க்கல, யாரும் பாக்குறாங்களா இல்லையா செக் பண்ணிக்குவோம், கமெண்ட் வருதா செக் பண்ணிக்குவோம், நோட்டிபிகேஷன் வருதா இல்லையா செக் பண்ணிக்குவோம். அப்படிக்காக பண்றத போய் நம்ம உள்ள போய் விழுந்தோம்னா நம்ம அவங்க விரிச்சு வச்ச வேலையில நம்ம போய் உழுவுறோம்னு அர்த்தம். அதையே உழுவானே. புரியுது. நான் அப்படியே கையோட இதையும் கேட்டுறேன், சொல்லுங்க. பெஸ்ட் கன் ஃபைட். ஒன்லி கன்ஸ். ஏன்னா பிஸ்ட் ஃபைட் நம்ம பேசிட்டோம், அதனால கன்னு. யாராவது பேசுறீங்களா? அநியாயத்தை இப்படி விக்ரம் வேதா கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். கன் ஃபைட், துப்பாக்கி கன் ஷூட். ஓகே சூப்பர். இல்ல அவர் கன் ஃபைட் தான் மினிமலா தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. கன் ஷூட் வந்து சீக்வென்ஸ் தானே, ஆனா ப்ரிசிஷன் பக்காவா இருக்கு. இல்ல அத ரொம்ப மினிமலா யூஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா நல்ல சீக்வென்ஸ். ஓகே, ஆனா ஃபைட்டா சொல்லுங்க. இப்ப விக்ரம் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் வரும்ல, அடிச்சு காலி எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி. எனக்கு விக்ரம் வேதா கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. கைதி கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் லோகேஷ் கனகராஜ்ன்றீங்களா? இல்லங்க, நான் ஆக்சுவலா விக்ரம்லயோ இல்ல கைதியிலயோ இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சைடு சுட்டுட்டு இருப்பாங்க, இருக்கு. அப்படின்ட்டு ஃபைட் கிடையாது. நான் சொல்றது ஆக்சுவல் கன் ஃபைட்னா யோசிக்கிறேன். அது யோசிச்சு பார்த்தா பர்ஃபெக்டா 2-3 படம் இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா என்ன படம் ஸ்ட்ரைக் ஆகல. அதாவது 2 சைடு சுட்டுவாங்க. சொல்லலாமா? விஸ்வரூப் ஃபுல்லா கன்னு மட்டும் தானங்க, வேற என்னத்தையும் இருக்கு. பில்லா ஒண்ணு சொல்லலாம், வேற ஏதாவது. நான் சொல்றது இன்னும் பெட்டரா பர்ஃபெக்டா. பில்லா ஒண்ணுல இருக்கும், அந்த கன் நிறைய இருக்கும், ஃபைட் இருக்கு, எல்லாம் ஓகே. பர்ஃபெக்டா நான் சொல்றது பர்ஃபெக்டா நிறைய இன்ட்ரெஸ்டிங் 2-3 ஞாபகம் வருது, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஆனா நான் எனக்கு அது கன் ஃபைட் நான் ஒண்ணு ரொம்ப ஃபேவரட்டா நோட் பண்ணி வச்சேன், ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஒருத்தர் விடுதலை கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காரு. விடுதலை கிளைமேக்ஸ் விடுதலை ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். அது எப்படி கன் ஃபைட் தானங்க விடுதலை 2ல? ஆமா ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்ன்றேன். அது ரொம்ப மட்டும் கன் ஃபைட். அது அவரோட பெஸ்ட் ஃபைட் கன் ஃபைட்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அது நான் வேற ஏதோ ஒண்ணு நான் பார்த்து அசந்து போன ஒரு ஃபைட். கண்ணுக்காக நான் கன் ஷூட்டுக்கு போன் கூட சொன்னேன். இந்த படத்தெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிருக்கேன். தமிழ் படம் தான். இந்த படத்துல கன்ஸ் கரெக்டா பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருக்கேன். போன் பண்ணி கூட சொல்லி பேசியிருக்கேன். ஞாபகம் வர மாட்டேன் டக்குன்னு என்ன படம் ஞாபகம் வருது. அதனால ஞாபகம் இருக்கு. ஏன்னா போன் பண்ணி சொன்னது இந்த படத்துல இது வரைக்கும் கன் அழகா யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபைட்டுமே பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு. அது என்ன படம் ஞாபகம் வரல, வந்தா சொல்றேன் உங்களுக்கு. இல்ல நாளைக்கு நேரத்துக்கு சூப்பர். எனக்கு சொல்லுங்க பல்தான். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு தமிழ்ல இல்லாம இன்னொரு இங்கிலீஷ் படம் தான் எனக்கு கன்னுனாலே அந்த படம் தான் ஞாபகம் வருது. வாண்டட்னு ஒரு படம் இருக்கும், ஜேம்ஸ் மெக்கவாய் படம். அதுல கன்னை வச்சு விளையாண்டுருப்பாங்க, அதுதான் ஞாபகம் வருது. வேற எதுவும் டக்குன்னு தமிழ்ல நிறைய. ஆனா புளிச்சு போச்சு இல்ல பல்தான், அது வந்தா ஒரே மாதிரி சுட்டுக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க. ரீசெண்டா துரந்தர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனா மற்றபடி எதுவும் எனக்கு விஸ்வரூபம் தான் ஞாபகம் வருது. விஸ்வரூபம் இன்டர்வல் பிளாக் அவ்வளவு சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாப்ல. அந்த அமெரிக்கன்ஸ் ஹெலிகாப்டர்ல வர்றது, இங்க இவங்க ஒசாமாவை பார்த்துட்டு அப்படியே உள்ள போய் அடி, அது நல்லா இருக்கும். வேற எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. வேற யாரும் ஞாபகம்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஏங்க மீகாமன் இன்டர்வல் சூப்பர், செம்மையா இருக்கும். சூப்பர். யாரும் கமெண்ட் பண்ணிருக்காரு, சூப்பர். முத்து கமெண்ட் பண்ணிருக்காரு, சூப்பரான இன்ட்ரோல் பேக். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கன் ஃபைட், பயங்கரமான ஒரு கன் ஃபைட், செம்மையா இருக்கும். அப்புறம் மதராசி இன்ட்ரோல வந்து இவர் வித்யுத்துக்கு ஒரு கன் ஃபைட் கொடுத்துருப்பாங்க, அது நல்லா இருக்கும்.
மதராசி அது நல்லா இருக்கும். எனக்கு வந்து காக்கா கையில விகாமனுக்கு துப்பாக்கின்னு தான் பேரே வச்சிருக்கணும். துப்பாக்கி வச்சுதான் அதுல பல இது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ல கண்டுபிடிக்கிறது. அந்த இன்ட்ரோல துப்பாக்கியை பத்தி பேசி மெதுவா ஃபர்ஸ்ட் யாரையா கிட்ட கன்னை வாங்கிடுவாங்க. கன்னை வச்சுதான் அதுல நிறைய நடக்கும். யாராவது பேசுறீங்களா? யாராவது பேசுறீங்களா? எனக்கு யார் பேசுறது இல்ல, நான் பேச கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ஏதாவது காக்க காக்கன்னு சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க ப்ரோ. இல்ல, காக்க இல்ல, பாண்டியா வீட்டுக்கு வருவான்ல, அம்புச்சல வீட்டுக்கு, அதான் போன்ல சொல்லுவாங்க அவன் இன்னைக்கு வருவான், அது பின் வழியா வருவாரு. அந்த ஃபைட் சீன் சொல்லலாம். நைட், ஆமா நைட் நடக்குமே. ஜோ கூட வேற அவங்க ஃப்ரெண்ட் வீட்ல விட்டுருவாங்க. ஓகே ஆமா 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 ஓகே. அப்படி பார்த்தா சிங்கம் 2 கிளைமேக்ஸ்லயே அவரு இவரு 2 காரையும் பின்னாடி பறக்க விட்டுட்டு கண்ணை தூக்கிட்டு வருவாரு. அந்த சீக்வன்ஸ் ஐயோ, அது சரியான ஷாட் அது. ஆமா ஆமா. ஆனா அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஹேண்ட் ஃபைட் ஆயிடும். அவங்க பயந்துருவாங்க, என்னன்னா இப்படி அடிக்கிறாரு, ஐ திங்க் இட்ஸ் an Indian technique அப்படினா சொல்லிட்டு. ஆக்சுவலா சிங்கம் 2 பத்தி ஹரி ஒன்னு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. அந்த டானி கூட வந்து வீடியோ கால்ல பேசிட்டு ஓங்கி டேபிள் அடிக்கும் போது உண்மையாலுமே கண்ணாடி. விஷால் ப்ரோ, நீங்க ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறேன்னு நேத்து யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையா? என்னது கோபால் ப்ரோ? விஷால் ப்ரோ, எனக்கு பீஸ்ட் தான் ப்ரோ. பீஸ்ட்ல அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் சீக்வன்ஸ் வரும்ல, எனக்கு அதுதான். சூப்பர் பல்தான். இல்ல, செம ஃபைட் பல்தான். அது ஓபனிங்கே நல்லா தான பல்தான் இருக்கும். ஓபனிங் ஃபைட்டுமே ஓபனிங் இருக்கும் ப்ரோ, பட் எனக்கு அந்த கன்னை மட்டுமே வச்சு அந்த சீக்வன்ஸ், எனக்கு அது செகண்ட் ஹாஃப்ல வர அந்த சீக்வன்ஸ் தான் எனக்கு செம்மையா இருக்கு. அதுதான் அந்த ஆளோட ஒயிட் ஷர்ட் கண்ணாடி பயங்கரமா நெல்சன் பண்ணி அருவால இதை பார்த்துட்டோம் பாருங்க. அசுரனோட பிளாஷ்பேக் ஃபைட்னு சர்வேஷ் கமெண்ட் பண்ணிருக்காரு. மஜாவா இருக்கும், ரொம்ப ராவா. அது ஃபைட்டா என்ன அண்ணா? இல்ல ஃபைட்டா என்ன? ஆமாண்ணா, எல்லாரையும் அடி பிளாஷ்பேக்ல போய் வெட்ட போவாங்க. அவங்க எல்லாத்தையும் இவரு தானே போய் வெட்டுவாரு. அப்ப அதுவும் ஃபைட் கணக்குல தானே வரும். சரி ரைட்டு. அதாவது அது வெறித்தனம். ஆனா ஒண்ணு கமெண்ட்ல நல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நிறைய வருது. அதாவது ஜாலியா வட்டாரம் படத்துல கன் ஃபைட் சூப்பரா இருக்கும். எல்லா ஃபைட்டும் கன் ஃபைட் நல்லா இருக்கும் வட்டாரம்ல. ஆமா ஆமா. கிளைமேக்ஸ்ல எனக்கு படத்தை கண்ணை வச்சு தானே படமே. அதுல வந்து நெப்போலியன் வச்சு ஒரு சூப்பரான சீக்வன்ஸ். அதுல நெப்போலியன் வந்து நிறைய சீக்வன்ஸ் இருக்கும். கன் மாடல் வச்சு பேசுறது, அப்புறம் பாண்டித்தோரை வச்சு பேசுறது எல்லாமே நல்லா இருக்கும். அதை ஒருத்தர் போட்டிருக்காரு. பட்டியல்ல கன் ஃபைட்டு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்ல, ஒரு ஃபைட் ஞாபகம் இல்ல எனக்கு. குயில் ஒருத்தர் போட்டிருக்காரு. எதுக்கு குயில் போட்டிருக்காரு? குயில் என்ன? குயிலா? குயில்னு ஒரு படமா? 2 படத்துக்குமே ஆன்சர் இல்லையே. ஒண்ணு விசூர் அந்த கன் ஃபைட்டுக்கும் ஆன்சர் இல்ல, அது இந்த ஃபைட்டுக்கு ஆன்சர் இல்ல, அருவா ஃபைட்டுக்கு ஆன்சர் இல்ல. எதை வச்சு குயில் போட்டிருக்காரு? ஹாய் ப்ரோ, சாரி ப்ரோ, இன்ட்ரோ பண்றது சாரி. இல்ல பல்தான் ப்ரோட ஸ்பேஸ்ல வந்து இந்த மாதிரி அரசன் டிராப்டுன்னு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பாதியில கேட்டேன். நிஜமாலே டிராப்டா இல்ல என்ன ப்ரோ? ஏங்க தயவு செஞ்சு விடுங்க, விட்டுருங்க. இல்ல, ஒரு கியூரியஸா இருக்கு. இப்பயாவது உருப்பிட்டு வருவான். கஷ்டப்பட்டு கேட்க வேணாம். நேத்து சினிட்டா கூட ரெக்கார்டிங் கேளுங்க, அதுலயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. தலைவா அப்படி என்ன தலைவா, எல்லாரும் கன்ஃபார்மா அப்படி இருக்காது தலைவா. ஏதாவது ஒண்ணு நடக்கும் தலைவா. தானு அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. அதெல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்க தலைவா. ஹோப் போடுறா. நீங்க எஸ்டிஆர் ஃபேன்னா ஹோப்போட இருங்க. எஸ்டிஆர் ஃபேன் இல்லைன்னா ஏதாவது விடுங்க. படம் பேர் ஞாபகம் வர மாதிரி. விசால் சமையல்காரன் நடிச்சிருப்பாரு. என்ன படம் அது? மலைக்கோட்டைக்கு இல்ல, இன்னொரு படம் பட்டத்து யானை படத்தை எடுத்து கொடுக்குறேன். காய்கறியா வாங்கிக்கலான்னு வார்த்தை வர, தூக்கிக்கலாம், அது இங்க எடுத்துக்கலாம், அங்க வாங்கிக்கலாம், இங்க உருவிக்கலாம். ஏப்பா காசு கொடுத்து வாங்கிக்கலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வாயில வரவே வராதான்னு பாரு. அந்த மாதிரி ஒருத்தர் என்னன்னா வெற்றிமாறன் மேல நம்பிக்கை இருக்குங்கிறாரு. உங்களுக்கு என்ன தானு மேல நம்பிக்கை இருக்கு? கடைசி வரைக்கும் உங்கால் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? எங்கால் மேலதான் நம்பிக்கை இல்லையானே. எங்கால் மேலதான் நம்பிக்கை இல்லையே. சொல்றது இன்னும் சொல்லுங்க. வெந்த புள்ள வேலை பாத்துட்டா இல்ல, அது என்னன்னா அசோக் மாரி படம் சூர்யாட்டுல கை மாறி போகல. பட் என்னன்னா போகணும்னா அதுக்கு ஒரே காரணம், ஒரே ஆள் தான் இருக்கணும், அது சிம்பு மட்டும் தான் இருக்கணும். அது என்னன்னா அசோக் மாரிமுத்து வந்து சிங்கிள் ஷெடியூல்ல படத்தை எடுத்துலாங்கிறாரு. அது காரணம் ப்ரொடியூசர் வந்து ஏஜிஎஸ் வந்து அவங்க லாஸ்ட் கூட எடுத்தாங்கல்ல. அவங்க வந்து இப்ப இந்த அரசன் போறதை பத்தி என்ன வெற்றிமாறனுக்கே இந்த நிலைமை ஆகுதா, இல்ல வந்து இவரு வெற்றிமாறனால பிரச்சனையா இவரால பிரச்சனையா தெரியல நமக்கு. நம்ம தெரியாம டிஸ்கஸ் பண்ண ஒன்று பண்ணுவோம். படத்தை ஆரம்பிச்சிடும், படத்தை எது தடங்களும் வேணாம். நம்ம சொன்ன மாதிரி படத்தை ஆரம்பிச்சா சொன்ன பட்ஜெட்டுக்கு எடுத்துடலாம், பட்ஜெட் குறைக்கலாம், எதுவும் பண்ண வேணாம். ஆனா ஒரே ஷெடியூல் எடுத்துடலாம் அப்படிங்கிறது அவங்க முடிவுல இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏஜிஎஸ் வந்து பயங்கரமான ஆட்கள்.
எந்த ஒரு எல்லாத்தையும் சேஃபா ப்ளே பண்ண ஆடி ஏஜஸ் சத்யஜோதி இவங்கலாம் ஒரு டைப்பான ஒரு ப்ரொடியூசர்ஸ். கணக்கு பார்த்து ஒரு ரூபாயும் கணக்கு பார்த்து கரெக்டா செலவு பண்ணக்கூடிய கரெக்டா ரிட்டர்னும் வாங்கக்கூடிய ஆட்கள். அவங்க வந்து ஒரே ஷெட்யூல்ல போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ ஒத்து வந்தாருன்னா அந்த படம் நடக்கும். அப்பதான் சூர்யா படம் நடக்காது. இல்லைன்னா இது என்ன கதை ஆகும்னு தெரியாது. சூர்யா படம் நடக்க அப்ப வேணா சூர்யா படம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சூர்யாட்ட அவர் போறதும் சூப்பர் தான். ஆனா இங்க இது பண்ணிட்டு போங்க, ஒரு ஹிட்டாவது நாங்க வச்சுக்கிறோம் கையில. நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாரா? அவரு பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. பண்ணிட்டு போங்கன்னா எஸ்டிஆர் ரெடி ஆகணும்ல. எஸ்டிஆர் ரெடி ஆகணும் தலைவா. சரி விடுங்க, பல சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு. எந்த சட்ட சிக்கலும் இல்ல. தலைவன்ட்ட போன் பண்ணி பேசலாம். கிளியர் பண்ணி விட்டா படம் மூவ் ஆயிடும். யாராவது போன் நம்பர் கிடைச்சா அவர்கிட்ட சொல்லுங்க ப்ரோ. ப்ரொடக்டிவா இருக்கு. உண்மை சொல்லட்டுமா சீரியஸாவே எடுக்க மாட்டாரா? அவர் போன் யூஸ் பண்ண மாட்டாரு. ரொம்ப ப்ரோ இல்ல போன்ல யூஸ் ட்விட்டர்ல யூஸ் பண்றாரு. இல்ல நான் நேர்ல பார்த்தேன் சொல்றேன். அவர் ஜஸ்ட் போன் யூஸ் பண்றாருன்னா அதுல எந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டாரு. சும்மா நாத்தி சொல்றதுதான், அப்படியே பார்த்துட்டு பண்றாரு. அதான் யூஸ் பண்றாரு. முன்னாடி தலைவன் மகத் இருந்தாப்ல, அவனையாவது தலைவனையாவது டேக் பண்ணி ஏதாவது கேட்பாங்க. இப்ப அவரும் விஷால் பேசுறது கேக்குதா? கட் ஆயிருச்சு பிரகாஷ் ப்ரோ. அவர் பேச கட் ஆயிருச்சு. விஷால் ப்ரோ கேக்குதா? கால் வந்திருக்கும் போல இருக்கு. போயிருப்பாரு. சிரிக்கிறாருங்க. நிம்மதியா விட்டுருவோம். நீங்க யஷ்வந்த் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். நீங்க செகண்ட் ஃபேவரட்டா சூர்யாவை மாத்திக்கோங்க. ஆமா ப்ரோ, 48 சூர்யா கூட்டிட்டு போறோம். தூக்கி போடுது. இது என்னன்னு தெரியல. சரிங்க ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கீழே இறங்கி. நன்றியா. சூப்பர் தலைவா. வந்தீங்க விஷால் ப்ரோ, கிளம்புறீங்களா? இருக்கு ப்ரோ, இன்னும் சம்பவம் இருக்கு. நீங்க ஷார்ட் ஃபிலிம்ல ஹீரோவா நடிக்கிறாங்க நேத்து கேட்டிருந்தாங்க. என்ன நீங்க திருப்பி ஆரம்பிக்கிறோ தலைவா? இல்ல தலைவா, உண்மையாவே கேட்டாங்க ப்ரோ. அப்படி இல்ல தலைவா, அது வேற யாரோ தலைவா. சரி, இது ஒரு முடிவு கட்டுங்க. அப்புறம் இன்னொருத்தவர் கமெண்ட்ல தடையறத்தாக்க அருவா ஃபைட் சொல்லியிருக்காரு. நானும் மறந்துட்டேன். அது சூப்பரா இருக்கும். அதாவது அவங்க ஓடி வருவாங்கன்ட்டு பார்த்தா தலையும் ஃபர்ஸ்ட் ஓடி போவாரு. 2 அருவா வச்சிருப்பாரு. அது செம பிளாக். அனதாரசு நல்லா இருக்கும். முடிச்சிடலாமா? பரணியா? இல்ல என் பையன் பரணியை தான் எப்ப போதாலும் இது பரணி தானப்பா அப்படி இந்த போட்டோ டிபில காமிக்கும்ல. அப்ப பரணி முகம் பயஞ்சிருச்சு. சென்னையில பாத்துட்டு வந்ததுனால பயஞ்சிருச்சு போல இருக்கு. எப்ப கேட்டாலும் பரணி அப்படின்ட்டு. இருங்க பரணிக்கு பாய் சொல்லுப்பா. சொல்லுப்பா. பர்னி பாய் அப்படி சொல்லு. தம்பி பரணி அங்கிள் கூப்பிடுங்க. பரணி அங்கிள்னு கூப்பிடுங்க. பரணி அங்கிள்னு கூப்பிடு. பரணி ஐயா. தம்பி ஐயா ரொம்ப அநியாயம். தம்பி கேக்கு. பரணி ஏதாவது சிரிக்கிற ஸ்மைலி போடுங்க. ஆதியா அண்ணனை சம்பவம் பண்ணாரு. அது அவர் இருக்கும்போது சொல்லிடுறேன். யாரு? ஆதி ஐயா. ஓகே பாய் அண்ணா. நாளைக்கு ஸ்பேஸ் கிடையாதுல்லண்ணா. இதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேவா? ஃப்ரைடே. நாளைக்கு எப்படி தெரியல. நாளைக்கு அங்க போய் பாத்துக்கலாம். இது வரைக்கும் ஸ்பேஸ் போடுற ஐடியா இல்ல. ஆனா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஸ்பேஸ் உண்டு. ஏன்னா காலையில கல்யாணம் முடிஞ்சிடும். நம்ம மதியானத்துக்கு மேல கிளம்பிடுவாங்க. ஒன்னும் வேலை இல்ல. வெள்ளிக்கிழமை ஈவினிங் நைட்டு ஸ்பேஸ் கண்டிப்பா உண்டு. வியாழக்கிழமை இப்ப வரைக்கும் முடிவு பண்ணல. நாளைக்கு ஏதாவது ஒருவேளை ஃப்ரீயா இருந்தா நாளைக்கு போடலாம். இல்லையா ஒரு அரை மணி நேரமாச்சும் போட்டு ட்ரை பண்ணுவோம். இல்லையா முடிச்சிடலாம். நாளைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி நான் ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான். அந்த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜாப் அரபிக் படம். யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பாருங்க. யாரு ஃப்ரீயா இல்லைங்க. பரணி வாங்க, கொஞ்சம் டிஎம் வாங்க. பரணி கோபாலகிருஷ்ணன் பிரதர் ஏதோ சொல்றாரு. சொல்லுங்க சொல்லிட்டு முடிச்சிருவோம். ப்ரோ நான் டிஎம் பண்றேன். டிஎம் பண்ணிட்டு போங்க. எனக்கு டிஎம்மா பரணிக்கு டிஎம்மா? உங்களுக்குங்க. இது உடனே பண்றேன். பாய். ஓகே விஷால் ப்ரோ இனிமே நம்ம தான் ரங்கராய சக்தி. பாய் வீரன் விட்டுருங்க. பாய்.